ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 12வது அத்தியாயம் பகவத்கீதை அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பாக எல்லாரும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12வது அத்தியாயம் பகவத்கீதை பக்தி யோகம்ன்ற தலைப்பை பற்றி பார்க்க போறோம். முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகத்தை பத்தினது. கர்மயோகம் பண்ணி எப்படி பக்தியை வளர்த்துக்கலான்றதுதான் மெயின் ஃபோக்கஸ். அதே மாதிரி நடுவுல உள்ள 6 அத்தியாயங்கள் பக்தி தொண்டே எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அடுத்த லாஸ்ட் 6 அத்தியாயங்கள் ஞான யோகத்தை பத்தி இருக்கும். அந்த ஞான யோகம் மூலமா பக்தி எப்படி வளர்த்துக்கிறதுன்றத பத்தி பகவான் கிளியரா சொல்றாரு. ஆக மொத்தம் எல்லாமே ஃபோக்கஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பக்தி யோகத்தை பத்தி தான் ஃபோக்கஸ் இருக்கும். இன்னைக்கு 12வது அத்தியாயம் பக்தி தொண்டை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவான் விளக்க போறாரு. நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்குள்ள செஷனுக்கு போலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜனாஞ்சன ஷலாக்கய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पदान् सहगण ललिता श्री विशाखान्वितंश्च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगतपते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे मुगं करोति वाचालं पंकुण्डलंघयते कृपातं वन्दे श्री गुरुदीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीद्वैत गदाधर शिवासदि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. இன்னைக்கு பார்க்க போறது பக்தி தொண்டு, ஆங்கிலத்துல டிவோஷனல் சர்வீஸ் பேரு. அந்த பக்தி அத்தியாயத்தோட அந்த 6th சாப்டர் 6 அத்தியாயங்கள்ல இது இன்னைக்கு லாஸ்ட் அத்தியாயம் பார்க்க போறோம், லாஸ்ட் செக்ஷன். அடுத்த 13ல இருந்து 18 ஞான யோகம் பத்தி பகவான் விளக்குறத நெக்ஸ்ட் செக்ஷன் 6 அத்தியாயங்கள்ல விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போறது பக்தி தொண்டு. பக்தி தொண்டு போறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், குயிக்கா ஒரு ரீகேப். 10வது அத்தியாயத்திலே அவருடைய ஐஸ்வர்யங்களை பகவான் விளக்குனாரு. அந்த ஐஸ்வர்யங்களை தியரட்டிக்கலா அவர் கேட்டாலும் அவர் என்ன பண்றாரு, அதுலயே நான் பரம்பிரம்மா பரம்தாமம் பவித்ரம் பரமம் பவான், நீங்க தான் முழுமுதற் கடவுள்ன்றத அர்ஜுனர் ஏற்றுக்கிறார். இருந்தாலும் நமக்கு இருக்கிற இது கன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் தான் சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்றதுக்காக பிராக்டிக்கலா நீங்க எப்படி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் இருக்கிறீங்கன்றத உங்க விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசைன்னு சொல்லி முதல்ல அந்த 11வது சாப்டர் முதல்ல அர்ஜுனர் அந்த கேள்வியை அந்த ரிக்வெஸ்ட கொடுக்குறாரு பகவான் கிட்ட. அப்போ அர்ஜுனருடைய மனநிலை ஆல்ரெடி தெளிவாதான் இருக்கு. பட் விஸ்வரூபத்துக்கான வேண்டுகோள் எதுக்குன்னு கேட்டா, சாதாரண மனிதராக பகவான் சில டைம் சாதாரண மனிதராக கூட நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை விட்டு வர்றதுக்காகவும், அதே மாதிரி நிறைய பேர் நான் தான் கடவுள் சொல்றவங்கள ஆக்சுவலா அவங்களாம் எப்படி இந்த விஸ்வரூப தரிசனம் வரலாறு காட்ட முடியாது. அவங்க அந்த போலி மனிதர்களுக்கான அந்த இதுவும் அவங்களை தோலிர்த்து காட்டுறதுக்காகவும் இதை சொல்றாருதான் விஸ்வரூபத்திற்கான வேண்டுகோள். பகவான் அந்த தரிசனத்தை அவருடைய சுதந்திரம், அவர் வேணும்னா காட்டலாம், இல்லைன்னா வேண்டாம்னா அவர் அதை யாருக்கும் காட்டாம கூட இருக்கலாம். ஆனா பகவான் பக்தர்களுக்காக அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனருக்கு காட்டுறாரு. அப்ப விஸ்வரூப தரிசனம் ரொம்ப வியப்போட அர்ஜுனர் பார்க்கிறார். எல்லையற்ற
அதாவது முகங்கள், எல்லையற்ற நிறைய விஷயங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அதுல தெரியுது. இதெல்லாம் ஒரு ஆச்சரியத்தோட அர்ஜுனர் பாக்குற டைம்ல பாத்தீங்கன்னா பயமும் வருது. ஏன்னா நிறைய பேர் இறக்குறாங்க, நிறைய கொடூரமான விஷயங்கள் நடக்குது. காலம் காலம் வந்து நிறைய கொடூரமான விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறப்ப அந்த வியப்போட ஆச்சரியத்தோட பாக்குறப்போ அர்ஜுனருக்கு கூடவே கிருஷ்ணர் இருந்தாலும் அந்த பயம் வர ஆரம்பிச்சது. அப்போ இந்த விஸ்வரூபம்ன்றது வந்து தற்காலிகமான ஒரு இதுதான். ஏன்னா பகவான் அதை காமிச்சிட்டு உடனே அதை எடுத்துடுறாரு. அதுக்கு பகவானின் கருணையால் மட்டும்தான் விஸ்வரூபத்தை நம்ம பார்க்க முடியும். இப்ப இத வியப்பும் ஆச்சரியமும் அந்த பயம் கலந்த அந்த இதுல இருந்தப்போ அர்ஜுனன் அந்த மனநிலையில இருந்தப்போ பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார் அந்த விஸ்வரூபத்துக்கு முன்னாடி. வியப்பு, அர்ஜுனனின் பிரார்த்தனைகள். கிருஷ்ணர் வந்து அதிலே சொல்றாரு, நான் தான் காலம். என் நிமித்த மாத்திர பவ்ய சவ்ய சச்சின்றார். நீ வந்து நான் எல்லாமே இந்த போர்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீ வந்து ஒரு கருவியா மட்டும் செயல்பட்டா போதும். வெற்றி உனக்கு தான் கிடைக்கும். ஜஸ்ட் நீ வந்து இந்த போர்ல நீ வந்து ஒரு நிமித்தம் அப்படின்னா ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் வியப்பு வந்து அந்த விஸ்வரூபத்தோட வியப்பு பார்த்தோம். ஆரம்பம் எங்கன்னு தெரியல, முடிவும் எங்கன்னு தெரியல. பிரகாசமான ஜோதி, ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்துல வந்து அந்த மாதிரி ஒரு பிரகாசமான இந்த வெளிச்சம், அளவற்ற வைபவங்கள், அந்த விஸ்வரூபம்ன்றது உலகங்களும் பரவி இருந்தது. அவ்வளவு அச்சமும் அதே மாதிரி அடிபணிதலும். இதெல்லாம் பார்த்த அர்ஜுனர், இல்ல எனக்கு இந்த விஸ்வரூபம் வேண்டாம், எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற, நீங்க வந்து உங்களோட 4 கை ரூபத்தை காட்டுங்கன்னு சொல்லி நாராயண ரூபத்தை பாக்குறாரு. நாராயண ரூபத்தை பார்த்து கொஞ்சம் சாந்தியமாகிறாரு. ஆனா அதுவும் பத்தலன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அவருக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா, உங்களுடைய 2 கை ரூபத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 கை ரூபத்தை பார்த்த உடனேதான் அர்ஜுனர் வந்து அவர் பழைய நிலைமைக்கு வராரு. எப்படி இந்த பகவத்கீதா ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அந்த பழைய நிலைமைக்கு வராரு. அதாவது அர்ஜுனர் கிருஷ்ணர் அந்த ஃப்ரெண்டா அந்த சாக்கிய பாவத்தை பார்க்குற அந்த ஒரு இன்டிமசி அந்த இது பார்த்துதான் வருது. இந்த சௌமியம் அந்த 2 கை ரூபத்துலதான் வருது. இதுதான் வந்து அத்தியாயம் 11 இதோட முடியுது. அதுல கடைசியா பகவான் என்ன சொல்றாருன்னா, என்ன இது உள்ளது உள்ளபடியே பார்க்கணும்னா பக்தியால மட்டும்தான் முடியும் அர்ஜுனா. பக்தி பண்ணாம இந்த ரூபத்தை, இந்த கிருஷ்ண ரூபத்தை பார்க்கறது ரொம்ப கடினம் சொல்லி 11th சாப்டர்ல கடைசியில சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அது. 11.54ல சொல்றாரு. அதாவது இந்த லாஸ்ட் செக்ஷன்ல சொல்றாரு, இந்த பக்தி பண்றது மூலமா தான் என்ன வந்து இந்த மாதிரி கிருஷ்ண ரூபத்துல இந்த பகவான் ரூபத்துல நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 11ஆம் அத்தியாயத்திற்கும் 12ஆம் அத்தியாயத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, 12ஆம் அத்தியாயம்ன்றது பக்தி யோகம் என்று தலைப்புல இருக்குது. கீதையின் அனைத்து அத்தியாயங்களும் போக்கஸ் என்னன்னா முன்னாடி சொன்னேன். அதுல குறிப்பாக 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் எதை பத்தி சொல்லியிருக்குன்னா பக்தி யோகத்தை தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த 12ஆம் யோகம் எக்ஸ்க்ளூசிவ்லி அதாவது ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி பக்தி யோகம் எவ்வளவு பகவானுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சாப்டரே வந்து பக்தி யோகத்துக்காக டெடிகேட் பண்றாரு. மற்றதெல்லாம் வந்து பிரைமரி போக்கஸ் இருந்தாலும் இந்த சாப்டர் வந்து இந்த அத்தியாயத்துல வந்து பக்திக்காக தனியா ஒரு சாப்டரே பகவத்கீதால டெடிகேட் பண்றாரு. பக்தி யோகமானது அருவ பிரம்மன்னா பகவானை வந்து உருவம் இல்லாம நிறைய பேர் கும்பிடுவாங்க. நம்மளுடைய இந்து மதத்திலையும் நிறைய பேர் பகவானை உருவம் இல்லைன்னு சொல்லி கும்பிடுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்திலையும் இஸ்லாம் மதத்திலையும் கூட பகவான் உருவம் இல்லாமலும் நிறைய பேர் வழிபடுவாங்க. அப்போ அருவ பிரம்மன்னா பகவானை, கடவுளை உருவம் இல்லாம வழிபடுறது அது ஒரு டைப். மையமாக கொண்டு இதே யோக பயிற்சி காட்டிலும் உயர்ந்தது என தெல்ல தெளிவாக கிருஷ்ணரால் விளக்கப்படுவதால் இந்த அத்தியாயம் அவ்வாறே பெயர் பெற்றுள்ளது. அப்போ பகவான் வந்து எப்படி அந்த ரூபத்துல வழிபடுறது சிறந்ததுன்னு சொல்றதுனாலதான் இதற்கு பக்தி யோகம் அப்படின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல நம்ம வேதாந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய இயற்கை என்ன அப்படின்னா ஆனந்தமய வியாசாத் அப்படின்னா, ஆனந்தமயா வியாசாத்னா நமக்கு எப்போதுமே நம்ம சந்தோஷத்தை நோக்கிதான் இருக்கிறோம். நமக்கு சந்தோஷம் இல்லாம ஒரு க்ஷணமும் கூட இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நம்ம முயற்சி பண்றோம். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எதுக்கு முயற்சி பண்றோம்னா நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சந்தோஷத்துக்கு அன்பான உறவு முறை வேணும். அன்பான உறவு முறை இருக்கிற குடும்பத்துல அவங்களுக்கு செல்வம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்ப அருவ பிரம்மன்ல அது உருவமே இல்லாத பகவான்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அன்பான உறவு முறை வராது. ஆனா பக்தி சேவையில உங்களுக்கு அந்த அன்பான உறவு முறை வரும். எப்படி வரும்னா, பக்தன், பகவான் 2 பேர் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அன்பான உறவு முறையினாலே 2 பேர் வரும். மினிமம் 2 பேர் வரும். அப்பதான் அன்புன்றத 2 பேருக்கு தனியா நம்மளே நமக்கு அன்பு பண்ணிக்க முடியாது. அப்போ பகவான் ஒரு பக்கம், பக்தன் ஒரு பக்கம். அப்ப ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கூட ரெசிப்ரோகேஷன்
என்னது அந்த பக்தின்ற அன்பு சேவை வந்து ரெசிப்ரோகேஷன், 2 பேருக்குள்ள லிங்க், பாலம். அப்ப அந்த அன்பு, இந்த அன்பு உறவு முறையா பகவான் கிட்ட வளர்த்துக்கிறப்ப தான் நம்ம உண்மையான அந்த சந்தோஷத்தை பெற முடியும். பௌதிக உலகத்தையும் நமக்குன்னு அன்பா யாராவது சில பேர் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே சுவாரஸ்யமா போகுது, ஒரு எந்தூசியாஸ்டிக்கா போகுது. அப்போ அந்த அருவ பிரம்மன்ல வந்து நம்ம வந்து அந்த பக்தி இல்லைன்றதுனால அந்த அளவுக்கு அதுல வந்து சுவை கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு அதுல சந்தோஷமோ திருப்தியோ கிடைக்காது. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. அப்புறம் விஸ்வரூபத்தை பற்றிய விளக்கங்களை கேட்டும் ஆன்மீக அன்புகள் அந்த விஸ்வரூபமே மிக மிக உயர்ந்தது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இன்னொரு பாயிண்ட் இருக்கு. விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே பகவான் விஸ்வரூபத்தை தான் நம்ம கும்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கலாம். 11th சாப்டர் கன்க்ளூஷன் பகவான் விஸ்வரூபம் காமிச்சார், இதுதான் அவருடைய உண்மையான ரூபம் அப்படின்னு சொல்லி அப்படியும் தவறா புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அருவ பிரம்மனை அணுகுவதை காட்டிலும் கிருஷ்ணரை வழிபடுவது உயர்ந்தது என்பதை கிருஷ்ணரின் திருவாயிலிருந்து பெறுவதற்காகவும் 2வது பாயிண்ட். ஒண்ணு வந்து விஸ்வரூபத்தை வணங்கக்கூடாது, வணங்கணும் தேவையில்லை, ஒரு பாயிண்ட். 2வது வந்து அந்த மாதிரி உருவமில்லாத பகவான், எங்கும் பறந்திருக்கும் பகவானை அணுகுவதை காட்டிலும் கிருஷ்ணரை வழிபடுதல் உயர்ந்தது என்பதை கிருஷ்ணரின் வாயிலிருந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும். அப்புறம் 3வது, அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார். உமது பக்தி தொண்டில் ஈடுபட்டவர் அருவ பிரம்மனை அணுகுவோர் இருவரில் யார் பக்குவமானவர்? இதுதான் முதல் ஸ்லோகம். 12வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் என்னன்னா, பக்தி தொண்டில ஈடுபட்டிருக்காங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து உன்னை உருவம் இல்லாத பிரம்மத்துல வழிபடுறாங்க. இவங்க ரெண்டுத்துல யார் பக்குவமானவர்னா, யார் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். 3வது. 4வது ஒண்ணு இருக்கு. அர்ஜுனருக்கு அந்த கிருஷ்ணருடைய 2 கை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நானும் உங்களை வந்து இந்த மாதிரி 2 கை உள்ள ரூபத்துல தான் பார்க்க ஆசைப்படுறேன். அப்ப நான் என்னுடைய வழிபடுதலும் கரெக்டான முறையா அப்படின்றத அவரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ ஆன்மீக பாதையில யாரு பகவான் கடவுளை கும்பிட்டாலும் சரி, ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு பொதுவாக 2 கேட்டகரி இருக்கு, 2 டிவிஷன் இருக்கு. எப்படின்னா, பரபிரம்ம பொருளின் உருவத்தை வழிபடுவார்கள், பகவானை உருவமா வச்சு வழிபடுறவங்க அவங்க ஒரு கேட்டகரி. உருவமற்ற பரம்பொருளை அருவ பிரம்மன் வழிபடுவார்கள், இவர்களில் யார் சிறந்தவர்? உருவம் இல்லாமன்னா நிறைய பேர் இருக்காங்க, நீங்க பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் ஃபேமஸா வந்து இப்ப உருவம் இல்லாமன்னா வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தலைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினார். பகவானை வந்து ஜோதி வடிவத்தை தான் அவர் பார்த்தார், உருவமா பார்க்கல, ஜோதி. அதனாலதான் அங்க போனீங்கன்னா கடவுளுடைய சிற்ப இதுவும் இருக்காது, டைட்டிஸ் எதுவும் இருக்க மாட்டாங்க, ஒரு விளக்கு மட்டும்தான் எரியும். இந்த மூல பிரகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு மட்டும்தான் எரியும். சோ அந்த மாதிரி கடவுளை ஜோதி வடிவுல வழிபடுறவங்க, கடவுளை உருவம் இல்லாத அருவ பிரம்மனா வழிபடுறவங்க, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அதுல எந்த பாதை எளிதானதுன்னு கேட்கிறார் ஒரு கேள்வி என்பதே அர்ஜுனன் கேள்வியாகும். கிருஷ்ணரின் தனிப்பட்ட உருவில் பற்றுதல் கொண்டுள்ள அர்ஜுனன், நான் சொன்ன மாதிரி இந்த 11வது சாப்டர்ல எண்டிங்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அந்த ஒரு உருவத்து மேல ஒரு தனி அட்ராக்ஷன், ரொம்ப அழகா சௌமியமா இருக்கிறாருன்னு சொல்லி பகவான் அந்த அந்த ரூபத்துல ரொம்ப அட்ராக்ஷன். கிருஷ்ணரின் தனிப்பட்ட உருவில் பற்றுக் கொண்டுள்ள அர்ஜுனன் தனது நிலையை உறுதி செய்து கொள்வதற்காகவும் இக்கேள்வியை எழுப்புகிறான். இப்போ இந்த 12வது அத்தியாயம் எப்படி தொடங்குதுன்னா, ஒரு கேள்வியோட தான் தொடங்குது. என்ன கேள்வின்றத நம்ம அடுத்த வர ஸ்லைட்ல பாக்குறோம். முதல் கேள்வி என்ன அர்ஜுனர் கேட்கிறான்றத பார்ப்போம். அப்ப 12ஆம் அத்தியாயம் வந்து ரொம்ப சுருக்கமான அத்தியாயம். மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்லோகம் தான். இருக்கிறதுலே கம்மியான ஸ்லோகங்கள் உள்ள சாப்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 12வது சாப்டர்ல மொத்தமே 20 ஸ்லோகம் தான். ஆனா 20 ஸ்லோகம் கம்மியான சாப்டர்னாலும் எசன்ஸ் நீங்க எது சொன்னீங்கனாலும் எசன்ஸ், ஒரு நம்ம கடையில போறோம், ஒரு ஆப்பிள் எசன்ஸ் வாங்குறோம், இல்ல ஒரு பைனாப்பிள் எசன்ஸ் வாங்குறோம்னா பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா அதுல சுவை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ குறைவா இருந்தாலும் மொத்த பகவத்கீதாவோட எசன்ஸ் இங்க கொடுக்கறதுனால ஷார்ட்டா இருந்தாலும் ஸ்வீட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து இந்த 12வது அத்தியாயத்துல பகவான் கொடுத்திருக்கிறார். அதனால சாப்டர் லாங்கா இருந்தாதான் முக்கியம் இல்ல, கான்சென்ட்ரேட்டடா எசன்ஸை வந்து இங்க சுருக்கமா கொடுத்திருக்கிறார் பகவான். அதனால 20 ஸ்லோகம் தான் இந்த மொத்த 12வது அத்தியாயத்துல. அதுல முதல் 7 ஸ்லோகங்கள்ல என்னன்னா, அர்ஜுனருடைய கேள்வி எது சிறந்தது, அருவ பிரம்மனை வழிபடுவதா இல்லை உருவம் இல்ல பகவான் வழிபடுவதான்னு கேட்கிறார். அதுல கிருஷ்ணர் வந்து அந்த 2, 3வது, 4வது, 5வது ஸ்லோகங்களை வந்து பதில் சொல்றாரு. பக்தி தொண்டே தலை சிறந்தது, அந்த ஸ்லோகங்கள்லாம் வரப்போற ஸ்லைட்ல பார்ப்போம். அப்ப அவ்வளவு பக்தி தொண்டு தலை சிறந்ததுன்னு சொல்றப்ப எல்லாராலையும் இந்த பக்தி சேவையை எடுக்க முடியாம எப்படி படிப்படியா அந்த பக்தி சேவையை நோக்கி நம்ம வர்றது. நான் மேபி அருவ பிரம்மன்ல கூட நான் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். பட் அந்த அருவ பிரம்மனை வழிபட்டுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஞானத்தை வளர்த்து அப்புறம் தியானத்துல வந்து எப்படி கடவுள் கிட்ட அந்த பக்தி இதுல வர்றது எப்படின்னு சொல்லி அந்த ஏணி படிகளை சொல்லி கேட்டகரி சொல்றாரு. அதாவது எல்லாருக்கும் உடனே இந்த பாதையில வர முடியலாலும் இந்த பாதைக்கு வர்றதுக்கான வழிமுறைகளை சொல்றாரு. இந்த முடியலன்னா இந்த கேட்டகரி பண்ணு, இந்த கேட்டகரி முடியல இதை பண்ணு, அப்படி சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாருக்கும் உடனே எடுத்துக்கிட்டு வர முடியாது.
இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு பகவான். அந்த 8ல இருந்து 12, 8, 9, 10, 11, 12 5 ஸ்லோகங்கள்ல கிளியரா சொல்றாரு. அப்புறம் பகவானுக்கு பிரியமானவர்கள் யார்? அதாவது என்னென்ன மாதிரி குணங்கள் நம்ம கிட்ட இருந்தா பகவானுக்கு நம்மள பிடிக்கும். நமக்கு எல்லாருக்கும் கடவுளை பிடிக்கும். நம்மளாம் கடவுளை வழிபடுறோம். கடவுளே நமக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். அது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு இந்தந்த குணங்கள் உள்ள மனிதர்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். குணம்னா எங்க? அது உடம்பளவுல கிடையாது, மனதளவில் இருக்கும் குணம்ன்றது. ஒருத்தனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயங்கள். அதை பார்த்தா பகவானுக்கே பிரீத்தி வருது. பகவானுக்கு அவங்க மேல பார்த்தா ரொம்ப அட்ராக்ஷன் வருது. அந்த மாதிரி என்னென்ன குணங்கள் பகவானை ஈர்க்குதுன்னு சொல்லிட்டு இந்த 3வது செக்ஷன்ல சொல்லுது. 13ல இருந்து 20. இதுதான் இந்த சுருக்கம். இந்த 11ஆம் அத்தியாயத்தோட 12ஆம் அத்தியாயத்தோட ஓவர் வியூ இதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளான சாப்டர், பட் அட் தி சேம் டைம் எசன்ஸ், கான்சென்ட்ரேட்டட் எசன்ஸ் இந்த சாப்டர்ல கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னா, இதுதான் முதல் ஸ்லோகம் 12வது சாப்டர்ல. அர்ஜுனர் கேட்கிறார், ஏவம் சதத யுக்தாயே பக்தியாஸ்துவம் பர்யுபாசதே ஏ சாப்பி அக்ஷரம் அவ்யக்தம் தேசம் கே யோக வித்தமஹ. இதுதான் முதல் ஸ்லோகம். அர்ஜுனரோட கொஸ்டினோட இந்த ஸ்லோகத்தை சாப்டர் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் வினவினான்னா அர்ஜுனன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுவர்கள் யார்? இதுதான் கொஸ்டின். எப்போதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டு இருக்கிறவர்கள், பக்தி தொண்டுல ஒரு கேட்டகரி. அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுவர், உருவம் இல்லாத பகவானை இதுல யாரு பக்குவமானவர்கள் சொல்லி கேட்கிறார் அர்ஜுனர். இப்ப நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் நேச்சுரலாவே. ஏன்னா எல்லாருமே ஆன்மீகவாதியில 2 கேட்டகரி இருக்கான்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். அப்ப யாராவது கேட்டாங்கன்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். பகவானுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ பகவான் உவாச்சு என்ன சொல்றாரு? கடவுள் கிருஷ்ணர் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு அர்ஜுனருக்கு. மையாவேஷ மனோயேயம் மையாவேஷ மனோயே மாம் நித்திய யுக்தா உபாசத்தே ஸ்ரத்தையா பர்யோபேதா தேமே யுக்தோ தமோ மதஹ. புருஷோத்தமான முழுமுதல் கடவுள் கூறினார், தனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி, அதாவது கிருஷ்ணருடைய தனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி, உருவம் சொல்லிருச்சு, திவ்யமான நம்பிக்கையுடன் போது எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார். சோ இங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அந்த திவ்யமான ரூபத்துல என் மனதை வந்து நிலைநிறுத்துறவங்க, கண்ணை மூடிட்டு கூட நீங்க கிருஷ்ணர் அப்படியே நிலைநிறுத்த, புல்லாங்குழல் வாசிச்சுட்டு அது திரிபங்கம் அப்படி 3 பெண்டா அப்படி நிற்பார். அது அந்த ரூபம், அதுதான் அந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கிரகத்துல எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த வழிபாட்டுல பக்தியோட திவ்யமான நம்பிக்கையுடன் எனது வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிட்டார் 2வது ஸ்லோகத்தில். அப்போ பக்தி தொண்டே தலை சிறந்தது. அப்போ பக்தி தொண்டர்னா அருவ பிரம்மனை வழிபடுவர்கள் ஒரு கேட்டகரி. பக்தர்கள் வந்து பக்குவமானவர்கள் சொல்லி பகவான் ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துறாரு. கிருஷ்ணர் தாமே பக்தர்களை விடுவிக்கின்றார். அப்படி பக்தி செய்யறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பகவானே வந்து அதுல சொல்றாரு. இந்த 3த்தையும் நம்ம பார்க்கிறோம். அருவ பிரம்மனை வழிபடுவர்கள் ஒரு கேட்டகரி, பக்தர்களை பக்குவமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, கிருஷ்ணரே தாம் பக்தர்களை விடுவிக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் வரப்போற ஸ்லோகங்கள்ல. இப்போ 12.5 12.5ல 12வது சாப்டர்ல 12வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு? கிளேஷோ அதிகாரத்தரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் அவாப்யதே. அப்போ 2வது கேட்டகரி சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு யோகி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. தியானம்னா அருவ பிரம்மனை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அருவ பிரம்மனை வழிபடுவார். அதை பத்தி ஆன்சர் பண்றாரு. ஏன்னா முதல்லயே ஆல்ரெடி 2வது ஸ்லோகத்திலே ஆன்சர் பண்ணிட்டாரு. என்னுடைய உருவத்துல இருக்கவங்க தான் பக்குவமானவர்கள், திவ்யமான நம்பிக்கையுடன் என்னுடைய உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி வழிபடுபவர்கள் வந்து பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார். அப்ப 2வது கேட்டகரி சொல்றாரு, கிளேஷோ அதிகாரத்தேஷாம் அவ்யக்தா சேதசாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் தேகாப்திர் அவாப்யதே. எவரது மனம், அதாவது மனசு சம்பந்தப்பட்டதுதான் ஆன்மீகம், எவரது மனம் பரமனின்னா பகவான், பரமனின் தோன்றாத அருவத்தன்மை, அதாவது பகவான் அந்த உருவம் இல்ல தோன்றாத, அது பிரம்மம் சொல்றது, பிரம்மனின் தோன்றாத அருவத்தன்மையுடன் பற்றுதல் கொண்டு அவங்களுக்கு அது மேலதான் பிடிச்சது. கடவுளை வந்து இந்த மாதிரி ஒரு உருவத்தோட வழிபடுறது அவங்களுக்கு பிடிக்கல. உருவம் இல்லாம எங்கும் பறந்திருக்கும் பகவான் கடவுளா தான் அவங்க பாக்குறாங்க.
தோன்றாத அருவத்தன்மையுடன் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி என்ன சொல்றாரு பகவான், அவர்களது வளர்ச்சினா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும், மிகவும் கடினமானதாகும், டிஃபிகல்ட்டா இருக்கும்ன்றார். அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் வந்து மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது, அந்த வழியில் ப்ராக்ரஸ் ஆவது எப்படி சொல்றாரு, காண்பது உடலை உடையவர்களா நம்மளா உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். அதாவது ஈஸியான பாதை கிடையாது, முட்கள் நிறைந்த பாதை. அதாவது சொல்றது மாதிரி பக்தி யோகன்றது ஒரு ஆறை வந்து படகுல கிராஸ் பண்ற மாதிரி. ஞான யோகம், தியான யோகம்னா நம்மளே நீச்சல் அடிச்சு கிராஸ் பண்ற மாதிரி. இதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணும், நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும். அவர் ரிவரை கிராஸ் பண்றப்ப, நதியை கிராஸ் பண்றப்ப நிறைய அது ஸ்வெல்லிங் ஆச்சு, இல்ல அந்த ஆற்றோடைய வேகம் ஜாஸ்தி இருந்தா நம்ம அஃபெக்ட் ஆகும். படகுன்றப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தா நம்ம போக முடியும், உள்ள நம்ம உட்காந்துருப்போம் சேஃபா. சோ அவங்க போக மாட்டாங்கன்னு கடவுள்கிட்ட போக மாட்டாங்கன்னு கிடையாது, ரொம்ப கடினப்பட்டு போவாங்க. சோ அதையும் வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, இது சொல்லிட்டு என்ன சொல்ற, அவங்களும் லாஸ்ட்ல வந்து என்கிட்ட வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இதுல இருக்கு. ஆனா கடினமான பாதை பற்பல பிறவிகளுக்கு அப்பால் அவர்கள் வந்து என்னை வந்து அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அதோட இந்த 2 கன்க்ளூஷனை முடிச்சிடறாரு. ஒண்ணு வந்து ஈஸியான பாதை, இதுதான் பக்குவமானவர்கள். அருவ பிரம்மத்தை வழிபடுறவங்க வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா உடலை உடையவர்களுக்கு அந்த மனது, அந்த உருவம் வச்சாதான் மனது லயிக்கும். உருவம் இல்லாத கடவுள் மேல மனது லயிக்காது. சாமி கும்பிடலாம், பட் நம்மளுடைய அட்ராக்ஷன் எல்லாம் பௌதிகத்துல உள்ள உருவத்து மேலதான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபார்ஷன் ஒன்று இருக்கு. அபார்ஷன்ன்றது வந்து கருக்கலைப்பு பண்றாங்க. ஏன் அவ்வளவு நிறைய உலகம் பூரா நிறைய கண்ட்ரில வந்து எங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கணும், நாங்க வந்து இது எல்லாம் நிறைய கண்ட்ரில என்ன பண்ணிருக்காங்க, நாடுகள்ல அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இத்தனை மாதங்களுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து உயிர் ஜனிச்சிருக்கனால அது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம். அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லா இருக்கு, பேன். இல்லைன்னா கிரிமினல், அதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இதெல்லாம் உண்டு, தண்டனை எல்லாம் உண்டு. அதுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. அதுல ஒரு பாயிண்ட் முக்கியமா பாக்குறோம்னா, ஏன் இதே லேடிஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து எங்களுக்கு அந்த கருக்கலைக்கிறதுக்காக எங்களுக்கு அந்த சுதந்திரம் வேணும் அப்படின்றாங்க. அது எத்தனை மாசம் ஆனாலும் சரி, 8 மாசம் ஆனாலும் 9 மாசம் ஆனாலும். அப்படின்னா ஏன் அவங்களுக்கு அந்த மனநிலை வருது? அதே அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பாசம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதுக்கு குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைனாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அதை குழந்தைய மறுபடியும் வந்து நல்லா ஹெல்த்தியா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்காக என்னென்னமோ எவ்வளவு பிரயத்தனம் பண்றாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாது அந்த குழந்தைக்கு ஏதாவது. ஆனா அதே குழந்தை வந்து அவங்க பார்க்காதப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அன்பு வர்றது இல்லை. ஏன்னா அந்த உருவம், அதாவது அந்த குழந்தைய அவங்க முன்னாடி பார்க்காத வரைக்கும், அந்த உருவத்துள்ள குழந்தைய பார்க்காத வரைக்கும் அந்த அன்பு வர்றது இல்லை. ஸோ உங்களுக்கே நமக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் வந்து அவங்க அதே எவ்வளவு அவங்க வந்து தாய் பிள்ளைன்றது அவங்க அன்பான உறவு முறை எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அளவுக்கு அதே இது வந்து மாதிரி கலைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் போராட்டம் பண்றாங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயம், அன்பு பரிமாற்றம் இல்லாத விஷயத்துக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து பக்தி வராது. மீன்ஸ் அந்த அன்பு நம்மளால வளர்க்க முடியாது. அதே மாதிரி கடவுளை வந்து உருவம் இல்லாத கடவுளை நம்ம வழிபடுறப்போ நமக்கு அந்த அன்புன்றது வராது. ஆனா உருவமுள்ள கடவுளை நம்ம பண்றோம். இப்படி இந்த குழந்தைய பார்த்த உடனே நமக்கு அந்த அன்பு வருது. அதே மாதிரி நாளுக்கு நாள் நம்மளுடைய பக்தியும் பகவான் மேல உள்ள அன்பு வந்து பெருகிக்கும். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றது. அப்போ உருவம் இல்லாதது வந்து ரொம்ப கடினமான பாதை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட சம்மரி பாத்தீங்கன்னா 2 விதமான ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. ஒரு வந்து அருவவாதின்னு ஒருத்தர், பக்தர்கள் ஒருத்தர், 2 கேட்டகரி. அருவவாதிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க உருவம் இல்லாத கடவுள் மேல தியானம் பண்ணுவாங்க. எங்கும் நிறைந்திருக்கும் ஜோதியா பண்ணலாம், இப்படி ஒண்ணு பண்ணலாம். அவங்க நிறைய கேட்டகரியில அவங்க பண்ணலாம். சில பேர் விஸ்வரூபத்தை கூட இது பண்ணுவாங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணா, விக்கிரகத்தின் மீது தியானம். அப்படின்னா கோயில்ல பாத்தீங்கன்னா விக்கிரகம் ராதாகிருஷ்ணர் இருப்பாங்க, இல்ல லட்சுமி நாராயணன். அப்போ அந்த ரூபத்தை பாத்தீங்கன்னா பெருமாள் இருப்பாரு, அந்த சீதாராமர், அந்த விக்கிரகத்தை கோயில்ல அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஆடைகள் போட்டு, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. வந்து இஸ்கான் கோயில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி கொடுத்திருக்க அழகழகான பூக்கள், அவருடைய அந்த அந்த ஆடைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு டெக்கரேஷன், நல்ல வாசனை திரவியங்கள், நல்லா ரொம்ப பிரம்மாண்டமான அலங்காரங்களா இருக்கும். அந்த விக்கிரகத்து மேல அப்படி கண்ணை மூடினீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே அந்த விக்கிரகம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே மனதுல நிற்கும். பிரபுபாதர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த விக்கிரகங்களை வந்து அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணணும். அப்ப அந்த டெக்கரேட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, பௌதிகவாதி கூட அந்த கோயிலுக்கு வந்த உடனே பகவானுடைய அந்த ஈடில்லாத அழகை பார்த்து அவன் வந்து மயக்கமா, அதாவது தன்னையே தான் மறக்கணும். அந்த அளவுக்கு அழகா இருக்கணும் கடவுள். வந்து இப்போ அப்படியே அந்த
விக்கிரகத்துல இருந்து இப்போ உடனே பேசுற மாதிரி இருக்கும். அவர் அந்த அளவுக்கு ஸ்மைலிங்கா இருப்பார். அப்போ அந்த விக்கிரகத்தின் மீது தியானம்ன்றது பக்தனுடைய சுபாவம், அவருடைய பயிற்சி. அருவவாதிகள் புலன்களை கட்டுப்படுத்தும். இல்லைன்னா இப்போ ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. புலன்களை கொஞ்சம் அவங்கள ஆர்டிபிஷியலா தான் கண்ட்ரோல் பண்ணும். இதுல புலன்களை கட்டுப்படுத்தல, புலன்களை ஈடுபடுத்தும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கட்டுப்படுத்துறதுலாம் சப்ரஷன். சப்ரஷனை உள்ள அடக்கி வைக்கிறது. அதை அடக்கி 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 வச்சு ஒரு நாள் தப்புன்னு வெளியில வர்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. கட்டுப்படுத்துறது. இதுல ஈடுபடுத்துதல்னா என்ன அர்த்தம்? அவங்க இதுல ரொம்ப டேஸ்டியா சாப்பிட முடியாது. ஏன்னா புலன்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இதுல ஈடுபடுத்துதல்னா என்ன? நம்மளுடைய புலன்களை நம்ம ஈடுபடுத்துறோம்னா பகவானுடைய சேவையில. இப்ப எனக்கு நல்ல அழகான விஷயங்கள் பார்க்கணும்னா கடவுளை நல்லா அலங்கரிச்சு பார்க்கலாம். இல்ல கடவுளோட விக்கிரகம், அவருடைய போட்டோ நிறைய இருக்கும். இப்போ கடவுள் சம்பந்தமான விஷயம், அழகழகான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுல கண்களை குளிர வச்சுக்கலாம். காதுகளுக்கு நல்ல இனிமையான கீர்த்தன் அந்த மாதிரி கேட்கிறப்ப நமக்கு ஏன்னா புலன்கள் அதனுடைய என்ஜாய்மெண்ட்டை கேட்கதான் செய்யும். அப்போ அதுக்கு சப்ஸ்டிடியூஷனா அந்த புலன்களை ஈடுபடுத்தும். நல்ல சுவையா சாப்பிடணும்னா அதை நல்ல அழகா பகவானுக்கு போகா பண்ணி அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டு நமக்கு பிடித்ததை கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ அது மாதிரி புலன்களை சப்ரஸ் பண்ணல, பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறாங்க பக்தர்கள். சோ இது ரெண்டாவது டிஃபரன்ஸ். உபநிஷத்து படிப்பாங்க அருவவாதி. உபநிஷத்து மூலம் பிரம்மனை புரிந்து கொள்ளுதல், சமஸ்கிருதம் கற்றல், எல்லையற்ற உணர்வு. சோ இவங்க உபநிஷத்து எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஞான யோகம்ன்றதால நிறைய ஞானத்தை விருத்தி செய்திருப்பாங்க. இதுல பக்தர்கள் என்ன பண்றாங்க? நவவித பக்தி சேவை, 9 விதமான நவவித பக்தி சேவை 2-3 ஸ்லைடுக்கு அப்புறம் வரும். பயிற்சி செய்வதன் மூலம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுதல். பக்தி சேவையை நவவித 9 டைப்ஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் பண்றாங்க. இவங்க ஞான யோகத்தை வளர்த்துக்கிறாங்க. இது கொஞ்சம் கடினமானது. நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஒரு ஆற்றை நீந்தி கடக்கிறோம். இதுல ஒரு படகுல உட்கார்ந்து கடக்கிறோம். எளிமையானது அந்த இயல்பானது பக்தி. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஞான யோகத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது, தியான யோகத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனா விளையாட்டா இருக்கிற பசங்களுக்கு கூட கடவுளுக்கு ஒரு பூ மாலையோ இல்ல பூ பறிச்சுட்டு வான்னு சொன்னா அவங்க இனிமையா செய்வாங்க, அது சந்தோஷமா செய்வாங்க. ஆடி பாடி டான்ஸ் ஆடுவாங்க, சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இனிமையா இயற்கையா வர்றது. இது கடினமானது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை கிடையாது. உட்காந்து ஒரு இடத்துல கண்ணை மூடிட்டு 1 மணி நேரம் உட்காந்து நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். இதே ஏதாவது சேவை செய்யலாம். விதவிதமான சேவைகள் இருக்கு. ஒன்லி சாண்டிங் தான் பண்ணணும் இல்லை, சாண்டிங் பண்ணலாலும் பகவானுக்கு வேற சில செயல்கள். ஈவன் நம்ம டிராவல் பண்ணணும்னா கூட நிறைய யாத்திரை ஸ்தலங்கள் இருக்கு, அங்கேயும் போகலாம். பிரசாதம் அங்கேயும் விதவிதமா கிடைக்கும், அதையும் சாப்பிடலாம். ஸோ நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே பகவானோட கனெக்ட் பண்ணி பூர்த்தி செய்திக்கலாம். அது எளிமையானது, இயல்பானது, நம்மளுடைய நேச்சர். கடவுளுடன் எந்த உறவும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இந்த பிரம்மத்தை தான் வழிபடுறாங்க. கடவுளுடன் நெருங்கி வருவாங்க. ஏன்னா இந்த ஆத்மா பரமாத்மாவுடைய நெருங்கிய பக்தின்ற ஒரு பாலத்து மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. பகவான் பக்தன் ரெண்டுத்தையும் இணைக்கிற பாலம் பக்தி. நமது முயற்சியை சார்ந்தது. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆற்றை எப்படி கடக்கிறது, நம்முடைய எஃபர்ட் உண்டு, ரொம்ப நிறைய எஃபர்ட். கிருஷ்ணர் தாமே பக்தரை விடுவிக்கின்றார். அதை நம்ம அடுத்த வர ஸ்லோகங்கள்ல பார்க்க போறோம். இது நம்ம தியரட்டிக்கலா சொல்லல, பகவானே என்ன சொல்றாருன்னு பார்க்க போறோம். கிருஷ்ணர் தாமே பக்தரை விடுவிக்கிறார், அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. முழுமையற்ற உணர்தல், சத்து சித்து. அதாவது பகவானுடைய உருவம் எப்படி பார்த்தீங்கன்னா சத்து சித் ஆனந்தம். நம்ம ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா சத் சித் ஆனந்தம். சத்து சித்துனா என்னன்னா, சத்துனா எட்டர்னிட்டி, நித்தியமானது. சித்துனா உணர்வு உள்ளது, நாலேஜபிள். இந்த 2 ஆஸ்பெக்ட் தான் இவங்க கவர் பண்ணுவாங்க அருவவாதி. சத்துன்றதே அதாவது நம்ம எட்டர்னிட்டியை கவர் பண்ணுவாங்க. சித்துனா உங்களுக்கு அந்த அறிவு, அந்த உணர்வு, அறிவுன்றதுதான் கரெக்டான ஒரு. சித்துனா சத் சித், ஆனந்தம்னா இன்பகரமானது. இப்போ ஆத்மாவோ பரமாத்மாவோ பகவானோ இவங்கெல்லாம் என்ன இதுல இருக்கு, அவங்களோட இயற்கை என்னன்னா, சத்துனா நித்தியமானது, சித்துனா அறிவுமயமானது, ஆனந்தம் சச்சித் ஆனந்தம்னா இன்பமானது. அப்போ அருவவாதிகள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, 2 மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ், சத்தும் சித்தும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஆனா பக்தி சேவையில முழுமையாக உணர்ந்தது சச்சித் ஆனந்தா விக்கிரகம். விக்கிரகம்னா அந்த உருவ வழிபாடு. அத சத்தியும் உணர்றாங்க, சித்தியும் உணர்றாங்க. ஆனந்தம்ன்றது எக்ஸ்ட்ரா கேட்டகரி. அந்த அளவில்லாத இன்பம் பகவானுடைய பக்தி சேவையில அவங்க பக்தர்கள் அனுபவிக்கிறார். அதுதான் அருவவாதிகளுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப சிக்கலான வழிமுறையானது எளிமையான வழிமுறையை விட சிறந்த பலன்களை தரும் என்று கூற இயலாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா இருக்கு, சும்மா சாண்டிங் பண்ணா எல்லாம் வந்துருமா, கடவுளுக்கு பூ போட்டா எல்லாம் வந்துருமான்னு அப்படின்னு நினைச்சு, இல்ல நான் இப்படிலாம் யோகா தலைகீழ் யோகா பண்ணணும், இல்ல இப்படிலாம் நான் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி இதுலதான் பலன் கூடுதல் நினைக்கிறது தவறு. அப்ப சிக்கலான வழிமுறையானது எளிமையான வழிமுறையினை விட சிறந்த பலன்களை தரும் என்று கூற இயலாது. அப்படி கிடையாது.
எக்ஸ்டர்னலா பார்த்து ஏமாறக்கூடாது. வெளிப்படையான விஷயங்களின் அடிப்படையில் தேர்வு செய்வதை நிறுத்துவோம். எக்ஸ்டர்னலா பார்த்து ஒரு விஷயத்த ஏமாறக்கூடாது. நம்ம இன்டர்னலா அதை பிராக்டிஸ் பண்ணி அதனால அனுபவபூர்வமா உணரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கைக்கான பாடம். அப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த உபநிஷத்துக்களை படிக்கிறாங்க. பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா என்ன மாதிரி அவங்க பக்தியை வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா இந்த நவவிதா பக்தின்றது தான் முக்கியம். பிரகலாத மகாராஜ் வந்து சொல்றாரு பாகவத்துல, சரணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசிய சாக்கியம் ஆத்மநியர். இதுதான் பக்தி சேவையோட பக்தியோட அங்கங்கள் தான். இந்த அங்கத்தை நம்ம ஃபாலோ பண்ண பக்தி நமக்கு மேலோங்கி போய்கிட்டே இருக்கும். பக்தியில நம்ம மேன்மேலும் ப்ராக்ரஸ் ஆகும். அப்ப சரணம்னா என்ன? பகவானை பத்தி கேட்கறது. இப்ப நீங்க எல்லாம் பகவானை பத்தி பகவத்கீதை மூலமா கேட்கிறோம். அது வந்து கேட்டல். சரவணம் தான் ரொம்ப முக்கியம். இந்த 9 அங்கத்துல வந்து சரவணம் ரொம்ப முக்கியம். கடவுளை பத்தி கேட்கறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான விஷயம். அதை கேட்கறதுனாலே நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவம் அடையும். சரவணம் கேட்டல். அதை வந்து பின்பற்றியவர் யார்? சரித்திரத்துல இல்ல நம்ம சாஸ்திரத்துல இருக்கிறது வந்து பரீட்சித் மகாராஜ். சுகதேவ கோஸ்வாமி வந்து 7 நாள் அந்த கங்கை கரை ஓரம் வந்து ஸ்ரீமத் பாகவத்தை உபதேசித்தார். அவர் சோறு தண்ணி இல்லாம அந்த 7 நாள் வந்து அவர் சொன்னது அப்படியே உட்கார்ந்த இடத்த விட்டு நகராம கேட்டார். பரீட்சித் மகாராஜ் அர்ஜுனருடைய பேர் பரீட்சித் மகாராஜ் பின்பற்றியவர் வந்து அத இது அந்த 9 அங்கத்துல ஒரு எல்லாம் பண்ணாலும் சரி, ஒரு அங்கத்தை ஃபாலோ பண்ணாலும் பகவான் கிட்ட திரும்பி போயிடலாம். வெறும் சரணம் கேட்டே முக்தி அடைஞ்சவர் பரீட்சித் மகாராஜ். கீர்த்தனம்னா பகவானை பத்தி பேசுறது, பகவானுடைய புகழ் பாடுது, அது கீர்த்தனம்னு பேரு. கீர்த்தனம் அப்படின்னு அந்த வேர்ட்லயே இருக்கு. சரவணம்னா கேட்கறது, கீர்த்தனம்னா பேசுறது. இல்ல பேசுறது கூட வரும் கீர்த்தனம். இப்ப நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம்னா அது பேர் கீர்த்தனம் பேர். புகழ் பாடுதல். அது மாதிரி பின்பற்றி கடவுள்கிட்ட போனவங்க யாருன்னா சுகதேவ் கோஸ்வாமி. இப்ப ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து பரீட்சித் மகாராஜன் சொன்னார். இப்ப 2 பேருமே பெனிஃபிட் ஆகிறாங்க. பேசுறவங்களும் பெனிஃபிட் ஆகுறாங்க, கேட்கறவங்களும் பெனிஃபிட் ஆகுறாங்க. இப்ப நானும் பகவத்கீதா உங்ககிட்ட பேசுறேன், எனக்கும் பெனிஃபிட் உண்டு. நீங்க பகவத்கீதா கேட்கறீங்க, உங்களுக்கும் பெனிஃபிட் உண்டு. சோ 2 பேருக்குமே இதுல வந்து பகவானுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. இப்போ இதுதான் கீர்த்தனம். சரவணம் கீர்த்தனம். விஷ்ணு ஸ்மரணம் நினைவு. அதாவது பகவானுடைய ஸ்மரணத்துல நினைக்கிறது. சொன்ன தண்ணி குடிக்கிறப்போ இது நீரின் சுவை. சந்திரனை பார்க்கிறப்போ நீர்நிலைகளை பார்க்கிறப்போ நம்ம 10வது அத்தியாயத்திலேயே பார்த்தோம். மிருகங்களில் நான் சிங்கமாக இருக்கிறேன், நீர்நிலையில் நான் சமுத்திரமாக இருக்கிறேன், மரங்களில் நான் ஆலமரமாக இருக்கிறேன். சோ ஒவ்வொரு வாட்டியும் பகவானுடைய சிந்தனை நமக்கு வரப்ப நினைவு கூறுதல். அதுக்கு வந்து அந்த மாதிரி இருந்து பகவான் கிட்ட போனது வந்து பிரகலாத மகாராஜ். ஏன்னா அவங்க அப்பா இரண்யகசிபு அவரை கொல்லணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள்ல அவரை இது பண்ணாலும் அவர் பகவானுடைய ஸ்மரணத்திலே இருந்து பகவானால காப்பாற்றப்பட்டார். பாத சேவனம்னா பகவானின் தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்வது. பாத சேவனம் பாதம் இருக்கு. பாத சேவனம் சேவைப்படும். லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் சயனித்து படுத்திருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பாதத்துல நீங்க ஸ்ரீரங்கம்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். அவங்க பாதத்துல வந்து அவர் அமர்ந்திருப்பாங்க. அவருக்கு பகவானுக்கு சேவை செய்யணும். அது பாத சேவனம். அது ஒரு பக்தியோட ஒரு அங்கம். அர்ச்சனம்னா விக்கிரக வழிபாடு. வீட்டுல ஒரு விக்கிரகம் பகவானுடைய விக்கிரகம் வச்சுட்டு சின்னதா கிருஷ்ணரோ ராதா கிருஷ்ணர் லட்சுமி நாராயண ஏதோ ஒரு விக்கிரகம் வச்சுட்டு அதுக்கு தினந்தோறும் வழிபாடு செய்யறது. காலையில மலர்கள் போடுறது, ஆரத்தி காட்டுறது, போக ஆஃபர் பண்றது, அந்த ஏகாதசியான ட்ரெஸ் எல்லாம் மாத்துவாங்க. அது மாதிரி பண்றதுலாம் அர்ச்சனம் கேட்டகரியில வருது. அது வந்து பிருத்து மகாராஜர் அது பண்ணி அவர் வந்து பகவான் கிட்ட போய் சேர்ந்தார். வந்தனம்னா பிரார்த்தனைகள் பண்றது. இந்த வந்தனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியே பகவான்கிட்ட போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரார்த்தனைன்னா பகவான் கிட்ட உள்ள முருகி பேசுறது. பகவான் கிட்ட நம்ம மனம் திறந்து பேசுறது. நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது. அது வந்தனம். பிரார்த்தனைகள் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள்லாம் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கும். பிரார்த்தனைகள்லாம் பஜன் ரூபத்துல இருக்கும். பாட்டு ரூபத்துல இருக்கும் பிரார்த்தனைகள். வந்தனம். அது வந்து அக்ரூரர் வந்து பிரார்த்தனைகள் பண்ணி பகவான் கிட்ட போனதா வந்து சாஸ்திரத்துல. தாசியம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பகவான் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு சர்வன்ட் மூடு. சர்வன்ட் என்ன பண்ணுவாரு, மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுவான். இதை செய்யினா செய்வாங்க, செய்யக்கூடாதா செய்ய மாட்டாங்க. கட்டளைகளே செயல்படுத்துது. அதுக்கு ஃபேமஸான எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் ஹனுமான். எந்த அளவுக்கு வந்து ராமருக்கு வந்து கூட அந்த தாசிய பாவத்துல எல்லாம் A to Z அவர் தான் பண்ணார். அந்த ராமாயணம் பூரா நம்ம படிச்சு கூட ஹனுமானுடைய புகழ் நிறைய இருக்கும். அப்புறம் சாக்கியம்னா நண்பர் முறையில இருக்கு. அதுதான் வந்து அர்ஜுனர் வந்து சாக்கிய முறையில தான் பகவானோட இருக்கு. நண்பனாக சேவை செய்தது. அது வந்து சாக்கிய முறை. அது வந்து அர்ஜுனன். ஆத்ம நிவேதனம்னா எல்லாம் என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய வார்த்தை, கர்மனா மனசா வாச்சா எல்லாமே டோட்டலா பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. என்னையே டோட்டல் சரண்டர்ன்றாங்க பாத்தீங்களா, அது டோட்டலா ஆத்ம நிவேதனம் இந்த ஃபுல் சரண்டர். ஆத்ம நிவேதனம் சொன்னது முழுமையாக சரணடைதல். அது பலி மகாராஜர். பலி மகாராஜர் வந்து அந்த யாகத்துல
வாமன தேவரா கிருஷ்ணர் வந்தப்போ 3 அடி நிலம் கேட்கிறாரு. பலி மகாராஜர் வந்து சிறந்த பக்தர். அவர் அசுர குலத்துல வந்திருந்தாலும் அவர் வந்து சிறந்த பக்தர். ஏன்னா பிரகலாதர் மகாராஜர் அவருடைய அந்த ஃபேமிலி லீனியேஜ்ல வராரு பலி மகாராஜர். சோ வந்து அந்த 3 அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாரு. நான் கொடுக்குறேன் நீங்க கேட்ட 3 அடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பகவான் என்ன பண்றாரு, முதல் அடியிலேயே இந்த உலகங்கள் கீழ் உலகங்கள் எல்லாத்தையும் அளக்குறாரு. 2வது உலகத்தை வந்து இந்த 14 உலகங்களையும் அளக்குறாரு. 3வது உலகத்தை என்ன பண்றாரு, 3வது இடத்தை எடுத்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா பலி மகாராஜோட மொத்த இதுவும் ஆல்ரெடி 2 அடியிலே ஆக்குபை பட்டார். 3வது அடி எங்க வைக்கணும்னு அவருடைய சிரம் தாழ்ந்து என்னுடைய தலையில வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஃபேமஸான போட்டோ நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுதான் முழுமையாக சரணடைது. அந்த மாதிரி சரணடைய பகவானும் அவங்களுக்கு சேவை பண்றாரு. அப்போ பலி மகாராஜர் வந்து சுத்தல லோகத்துல போனாலும் அனுப்பினாலும் பகவான் என்ன பண்றாரு, அவருடைய டோர் கீப்பரா மாறிட்டார். வாமனர் என்ன பண்றாரு, டோர் கீப்பரா மாறி அவருடைய இதுவா இருக்கிறார் அந்த சுத்தல லோகத்துல அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல ஸ்ரீமத் பாகவத்துல இருக்கு. சோ இந்த இதுதான் நவவிதா பக்தின்னு பேரு. இப்ப இதுல வந்து நம்ம எந்த ஒரு பாதையை எடுத்தாலும் சரி, எல்லா பாதைகளும் எடுத்தாலும் சரி, நம்ம அதை சின்சியரா ஃபாலோ பண்ணா பகவான் கிட்ட போய் சேர்ந்துடலாம். அதான் சரவணம்ன்றது கேட்கறது. 2வது ஸ்மரணம்ன்றது சரணம், கீர்த்தனம்ன்றது புகழ்பாடுதல், ஸ்மரணம்ன்றது நினைவு கூறுதல், 4வது பார்த்தீங்கன்னா அர்ச்சனம் வந்து வழிபடுதல், 5வது வந்து பாத சேவனம் திருவடி சேவை, அப்புறம் 6வது வந்து பார்த்தீங்கன்னா வந்தனம் பிரார்த்தனைகள், 7வது வந்து தாசியம், 8வது வந்து சாக்கியம், 9 ஆத்ம நிவேதனம் தன்னையே அர்ப்பணித்து. ஸோ நான் வந்து சில உதாரணங்கள் தான் சொன்னேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பக்தர்கள். அப்ப நம்மளுடைய தமிழகத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இருந்தாங்க. பக்தி சேவையில ரொம்ப நிறைய நமக்காக கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டாள் இருந்தாங்க, நிறைய ஆழ்வார்கள் இருந்தாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா புரந்தரதாசர், இங்க பாத்தீங்கன்னா விட்டல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பகவானுடைய அந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் பக்தி எப்படி பண்ணாங்க அப்படின்றது. சோ இதுதான் நவவிதா பக்தி. அப்போ பக்தர்களே நம்மளை வந்து அவங்களை வந்து காப்பாத்துறாரு. நான் சொன்ன மாதிரி பகவான் இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. அதுல வந்து 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, மையேவ மன ஆதஸ்துவா, இல்ல இது வந்து 8வது 12 தேசம் தேசம் அகம் சமுத்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நாச்சிரத் பார்த்தா மையாவேஷித சேத்தசாம். சமுத்திரத்தா அப்படின்னா சமுத்திரம். தேசம் அகம் சமுத்திரத்தா மிருத்யு சம்சார சாகராத். மிருத்யு சம்சார சாகரத்தா, சம்சாரம்னா இந்த பௌதிக வாழ்க்கை. மிருத்யு இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சம்சாரம் இதுதான் சாகரம். இந்த சாகரத்துல நம்ம மூழ்கி இருக்கோம். பிறப்பு இறப்புன்ற சம்சார சாகரத்துல பிறவிக்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பவாமி நாச்சிரத் பார்த்த மையேவச சேதசாம். அதாவது என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய கேரண்டி பாருங்க 12.7. தங்களது மனங்களை எண்ணில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பக்தியில, பிதாவின் மகனே அர்ஜுனன் சொல்றார், அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நானே இருக்கிறேன் என்றார். தான் கேரண்டி. பக்தி பண்ணா என்ன கேரண்டி சொல்லி கிருஷ்ணரே இங்க சொல்றாரு, பகவான் சொல்றாரு. இப்ப இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கடல்ல எப்படி ஒருத்தர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ பகவான் வந்து காப்பாத்துறாரு. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா, கடல்ல நம்ம ஒரு டைம் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேபி பெரிய எக்ஸ்பர்ட் ஸ்விம்மரா கூட இருக்கலாம், நீச்சல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனா கடல்ல நம்ம என்னதான் விழுந்தாலும் கடலை கடக்க முடியாது. நம்ம எவ்வளவு பெரிய ஸ்விம்மரா இருந்தாலும் யாராவது மேல இருந்து நமக்கு உதவி பண்ணணும். ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு ரோப்பை போடணும், இல்ல ஏதாவது ஒரு படகை கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றணும். இல்லைன்னா நம்மளால வந்து அவரு என்னதான் அந்த மாதிரி நீச்சல்ல நம்ம வந்து பெரிய திறமைசாலியா இருந்தாலும் சமுதிரத்தை கடக்கிறதுன்றது இயலாத விஷயம். அப்ப மிருத்யு சம்சார சாகராத்னா அந்த பிறப்பு இறப்புன்ற சமுதிரத்துல நம்மளுடைய முயற்சினால மட்டும் நம்மளால வெளியே வந்துட முடியாது. பகவான் வந்து கை பிடிச்சு நம்மளை தூக்குனாதான் உண்டு. இப்ப அந்த கேரண்டியை இங்கே சொல்றாரு, தங்களது மனங்களை எண்ணில் நிறுத்தி. அவங்க மனம் தான் இங்க மெயின். அங்கே மண்மனாபோ மத்பக்தோ அப்படின்னு முன்னாடி சொன்னார் 9.34ல. தங்களது மனங்களை எண்ணில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பக்தியோட பிதாவின் மகனே, அவர்கள் பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக, அது பாத்தீங்கன்னா சிப்ரம் அப்படின்றார், சீக்கிரமா உடனடியாக காப்பாற்றுவான். அதாவது லேட்டா கிடையாது, உடனடியாகன்ற ஒரு முக்கியம். காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். 12.7 பகவத்கீதால அந்த கேரண்டியை பகவான் கொடுக்கிறார். பக்தியோட மகத்துவம். இத்தகையான உறுதியான பரிந்துரைகளும் பலதரப்பட்ட சேவைகளும் இப்பிறவிக்கும் மறுபிறக்கும் உத்தரவாதம் அளிக்கின்ற பக்தி தொண்டே தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன் இந்த
பக்தி தொண்டை தலை சிறந்ததுன்ற ஃபர்ஸ்ட் செக்ஷனை நம்ம இதோட கன்க்ளூட் பண்றோம். அப்போ 2வது செக்ஷன், இந்த பக்தி தொண்டு இவ்வளவு மகத்துவமானதுனாலும் எல்லாரும் இந்த பக்தி தொண்டை உடனே எடுக்கிறது இல்லை உடனே ப்ராக்ரஸ் ஆகுறது இல்லை. அப்போ இதுல உள்ள ஸ்டேஜஸ் என்னென்ன, எப்படி எல்லாம் இந்த பக்தி தொண்டை வந்து நம்ம எடுத்து பண்ண முடியும், எது டாப் மோஸ்ட் லெவல், எது பாட்டம் மோஸ்ட் லெவல், இப்படி படிப்படியா முன்னேறுது. அப்ப இது 2வது செக்ஷன், பக்தி தொண்டின் ஏணிப்படிகள் 12.8 இருந்து 12.12 வரைக்கும் சொல்றாரு. அதாவது பக்தி தொண்டின் ஏணிப்படிகள் பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலை ஃபர்ஸ்ட் டைரக்ட் என்னன்னா 12.8ல சொல்றாரு. 12.8ல பகவான் என்ன சொல்றாரு, மையேவ மன ஆதஷ்டா மயி புத்தி நிவேஷயா நிவசியசி மையேவ அதா ஊர்தம் நான் சம்சயா வித்தவுட் டவுட். கிருஷ்ணரின் மீது மனதை நிறுத்துதல் இது வந்து கடினமானதுன்னா இது ரொம்ப உயர்ந்த ரக பக்தி. கிருஷ்ணருடன் நேரடியாக உறவில் வாழ்தல். இப்ப கோபியர்கள்லாம் இருந்தாங்க, கிருஷ்ணர் விருந்தாவனத்துல இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் வந்து மதுரா துவாரகா போனாலும் சரி, சதா கிருஷ்ணருடைய ஸ்மரணம். அவங்களுடைய வீட்டு வேலைகள்லாம் செஞ்சாங்க, அவங்களுடைய பௌதிக கடமைகளை செய்யறப்போ 24 hours அவங்க வந்து கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருந்தாங்க. இது வந்து ஹையஸ்ட் லெவல். இப்போ பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏன்னா கோபியர்கள்லாம் ரொம்ப நம்ம ஸ்கிரிப்சர்ல இருந்து எடுக்கிறோம், பிராக்டிக்கலா யார் அப்படி இருந்தாருன்னா பிரபுபாதர் சொல்லலாம். ஏன்னா பிரபுபாதரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த லைஃப்ல கிருஷ்ணரை மறந்து ஒரு நொடி கூட நான் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு இன்டர்வியூல ரிப்போர்ட்டர்ட்ட சொல்றாரு, நான் ஒரு நொடி கூட அவரை மறந்து நான் அந்த வாழ்க்கையில வாழ்ந்தது இல்லை. இது வந்து உயர்ந்த நிலை, கிருஷ்ணரின் மீது மனதை நிறுத்துதல். எப்போ மனது நிற்கும், சதா அந்த ஸ்மரணத்துல இருக்கிறதா மனது வந்து அந்த எப்படி தீபம் எரியுதோ அந்த மாதிரி அந்த அப்படியே இந்த போக்கஸ்ல பகவானுடைய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். பௌதிக கடமைகள் பௌதிக வேலைகள்லாம் செஞ்சாலும் அந்த மனதுல வந்து பகவானுடைய உயர்ந்த நிலை. கண்டிப்பா இது எல்லாராலையும் முடியாது. பகவானுக்கே தெரியும், பகவான் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்காரு. எல்லாருக்கும் இந்த நிலை பௌதிகத்துல வந்து அதுவும் கலியுகத்துல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். அவருடைய மனது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருந்துகிட்டே இருக்கும். 5 நிமிஷம் கடவுளை பத்தி நினைப்போம், மற்ற சிந்தனைகள் வேற டாபிக் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி 5 மினிட்ஸ் ஒரு டாபிக் மனசு மாறிக்கிட்டே இருக்கும். 60,000 சிந்தனைகள் ஒரு நாளைக்கு தாட்ஸ் ஒரு நாளைக்கு கிராஸ் ஆகுது மைண்ட்ல அப்படின்னு சொல்லி சைக்காலஜி சொல்றாங்க. 60,000 சிந்தனைகள். அப்ப எப்படி பகவானுடைய சிந்தனை டக்கு ரொம்ப நேரம் கூட இருக்கிறது கஷ்டம். அப்ப அவரே என்ன சொல்றாரு, அடுத்ததுல இது முடியலன்னா 2வது கேட்டகரி 12.9. அப்போ இதெல்லாம் முடியாது, கஷ்டம். இது கோபியர்கள் இருந்தாங்க, ரொம்ப எக்ஸால்டட். இப்போ நிறைய பக்தர்கள்லாம் இருந்தாங்க, தூய பக்தர்கள்லாம் அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. பட் விரல் விட்டு எண்ணக்கூடிய லெவல்ல தான் இந்த இவங்களாம் இருந்தாங்க. அப்போ 2வது கேட்டகரியில் இது ஒன்னால முடியலையா அப்படின்னு சொல்றாரு, இது முடியாட்டி இந்த லெவலுக்கு இதை ட்ரை பண்ணு அப்படின்றாரு. என்ன பண்ணுது, சாதன பக்தியின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுது. இதுதான் நம்ம சாதன பக்தின்னு சொல்றோம். இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்றது. கிருஷ்ணரை அடைவதற்கான விருப்பத்தை வளர்த்துக் கொள்ளுதல். எப்படி சாதன பக்தினா என்ன, அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணி பகவான் மேலே ஆசையை வளர்த்துக்கிறது. எப்படி நம்ம வந்து ஹாஸ்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நடிகையோட போட்டோ வச்சிருப்பாங்க, அவங்கள ரோல் டெய்லி காலையில இருந்து பார்ப்பாங்க, அவங்க மேல ரொம்ப ஆசையா இருக்கும், அதனால ஒட்டி வச்சிருப்பாங்க. இல்ல பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது நடிகரோட போட்டோ ஒட்டிப்பாங்க, டெய்லி பார்ப்பாங்க. இவங்க தான் எனக்கு ரோல் மாடல், இவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க படம் வந்தா உடனே பார்ப்பாங்க 4-5 வாட்டி. அப்போ அந்த மாதிரி சட்டத்திட்டங்களுக்கு ஃபாலோ பண்ணி பகவான் மேல நம்ம பிரீத்தியை வளர்த்துக்கிறது. அது 2வது. அதுவும் முடியலையா, பகவானுக்காக ஏதாவது சேவைகள் செய்யும், பக்தி தொண்டின் நிலை அடையுது. அதாவது நம்ம செய்யற சேவைகள்லாம் பகவானுக்கு அர்ப்பணமா செய்யும். ஏன்னா இது வந்து பிசிக்கல். ஃபர்ஸ்ட் வந்து மென்டல், மைண்ட்ல போக்கஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். 2வது வந்து மைண்ட் அண்ட் பாடி, மைண்ட் அண்ட் பிசிக்கல் 2வது. ஏன்னா பிசிக்கலி உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ கோயில பெருக்கணும் அப்படின்னா பெருக்கிடலாம், பக்தி இருக்கோ இல்லையோ பண்ணுங்க. இந்த பூவை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுங்க, அர்ச்சகர்கிட்ட கொடுங்கன்னா கொடுத்துடலாம், பக்தி தேவை. அப்போ பிசிக்கல் வந்து ஈஸி, மென்டல் கஷ்டம், மைண்ட் போக்கஸ் பண்றது. அப்போ 3வது கேட்டகரி பிசிக்கலை கொண்டு வரும், மைண்டை கூட விட்டாரு. கிருஷ்ணருக்காக செயலாற்றுறதுலாம் பிசிக்கலா நம்மளால முடிஞ்ச சேவை, பிரசாதம் பண்ணி கொடுக்குறது, இல்ல இது பண்றது, எல்லாமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எல்லாமே 3rd கேட்டகரி. அதுவும் முடியல, பிசிக்கலும் முடியலன்னா என்ன பண்றது, தியாகம். நம்ம செய்யற சில ஆக்டிவிட்டிஸ் வந்து பகவானுடைய இதுக்காக தியாகம் பண்றது, மென்டாலிட்டி. தியாகம் பண்றதுன்னா போக்கஸ் வேணா, இப்ப இவ்வளவு நான் சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் நான் வந்து பகவானுடைய சேவையில கொடுக்குறேன். தியாகம் பண்றது, நம்ம பண்ற சில கூட விஷயங்களை வந்து தியாகமா பண்றது, சாக்ரிஃபைஸ். இல்ல இன்னொன்னு ஞானத்தை வளர்த்துக்கிறதுனா நம்ம புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் படிச்சு ஞானத்தை விருத்தி செய்து தியானம் பண்ணும். உட்காந்து நம்ம என்ன பண்றோம், போக்கஸ்டா சில பேர் வந்து தியானம் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடிகை எல்லாம் கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு தியானம் வந்து எங்க மைண்டை வந்து சமாதானமா வச்சிருக்கு அப்படின்வாங்க. நிறைய ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் இல்ல ஃபேமஸ் பொலிட்டீஷியன் எல்லாம் கூட சொல்லுவாங்க, தியானம் தியானம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கே இதை கேட்டு என்னடா எல்லாருமே தியானத்தை பத்தி சொல்றாங்க, நம்மளும் தியானம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆசை. பட் இது வந்து லாஸ்ட் கேட்டகரி.
அதுவும் முடியலன்னா தூய்மை, கிளென்லினஸ், உடலையும் மனதையும் சுத்தமா வச்சுக்கிறது ட்ரை பண்ணும். மனதை அமைதியா வச்சுக்க ட்ரை பண்ணும். இது வந்து படிப்படியா 12.12 இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்தரா ப்ராக்ரஸ் பண்ணி பகவான் சொன்ன அந்த நிலைக்கு. பட் எல்லாருமே பகவான் ஏற்றுக்கிறார். இது முடியலன்னா இதுக்கு வாங்க, இது இல்லைன்னா இதுக்கு வாங்க, இது இல்லைன்னா இதுக்கு வாங்கன்னு சொல்லி 8, 9, 10, 12 இந்த ஸ்லோகங்கள்ல வந்து பகவான் வந்து ரொம்ப கிளியரா வந்து 8, 9, 10, 11, 12 லாஸ்ட்ல சேர்த்து எழுதியிருக்காங்க. கீழ்நிலையில இருந்து மேல்நிலை. ஆக மொத்தம் மனதை நிலை பகவான் நிலைநிறுத்தது தான் உயர்ந்த பக்தி. அப்ப பக்குவமடைந்த பக்தி தொண்டுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். பிராக்டிகலா பிரபுபாதர் தான் நமக்கு அது எக்ஸாம்பிள், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் அவரு. மையேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவேஷயா நிவசியசி மையேவ ததா ஊர்துவம் ந சம்சயா. முழுமுதற் கடவுளான என் மீது உன் மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறா நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. பகவானோட ஸ்மரணத்துல 24 ஹவர்ஸ் இருக்கு. அப்போ அது முடியல அப்படின்னா அடுத்தது அதாச்சித்தம் சமாதாத்தும் நான் சக்னோஷி மை ஸ்திரம் அபியாச யோகேன தத்தோ மாம் இச்சாப்பும் தனஞ்சயா. பாத்தீங்கன்னா அபியாசனா பிராக்டிஸ் வந்துச்சு பாருங்க. பிராக்டிஸ் லீட்ஸ் டு பெர்ஃபெக்ஷன். அபியாசன்ற வேர்ட் தேர்ட் லைன்ல கொடுத்துருக்காரு. அபியாச யோகேனா அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ். மாம் இச்சாப்பும்னா என்னை பத்தி அந்த ஒரு ஆசையை வளர்த்துக்கோங்க. என்கிட்ட என்ன வந்து பகவான் கிட்ட திரும்பி போன்ற ஆசையை நம்ம வளர்த்துக்கணும். எப்படி? சாதன பக்தி. செல்வத்தை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, உனதை மனதை என்பது பிழறாத நிலைநிறுத்த முடியாவிடில், ஃபர்ஸ்ட் கேட்டது முடியாதுன்னா பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை அது என்னன்னு திருப்பி டீட்டெயிலா வரப்போற ஸ்டைல பார்க்க போறோம். என்னென்ன ஃபாலோ பண்ணணும். பற்றுவாயாக அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. அப்படின்னா விருத்தி செய்யறதுனா டெவலப் பண்ணிக்கிறது. இது ரெண்டாவது. அப்ப எப்படி விருத்தி செய்கிறது? எப்படி அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன பக்தி தொண்டின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுதல். இப்படி பாத்தீங்கன்னா ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் இது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்லி 4th சாப்டரே சொல்ற. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா. என்னை பத்தி தெரிஞ்சுன்னா ஒரு குரு கிட்ட போ, அவர் மூலமா அவர் எனக்கு உனக்கு வழிகாட்டுவார். என்கிட்ட எப்படி வரும்? இப்போ ஆன்மீக குருவின் வழிகாட்டுது. இதெல்லாம் வந்து ரெகுலேட்டிவ். நமக்கு இப்ப கடவுள் மேல பகவான் மேல பிரீத்தி இல்ல, ஆசை இல்லைனாலும் எப்படி இந்த ஆசையை வளர்த்துக்கிறதுன்றதை பத்தி தான் ரெண்டாவது கேட்டு. ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களுக்கு ஸ்பான்டேனியஸ், அது வந்து ராகானுக பக்தி. ராகானுக பக்தினா அவங்களுக்கு இயற்கையாவே பகவான் மேல பிரீத்தி பயங்கர பொங்கும். அவங்க உள்ள இருந்து அன்பு, அந்த பகவான் மேல அந்த அன்புன்றது வந்து அவங்க இயற்கையாவே பொங்கும். எப்படி ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மேல இயற்கையாவே அன்பு வருதோ அந்த மாதிரி அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். 24 ஹவர்ஸ் பகவானோட சொல்லும். அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டேஜை வளர்த்துக்கிறதுக்கு ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் வேணும். ஒண்ணு, அவங்க யாருன்னா அந்த 24 ஹவர்ஸ் பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்காங்க, அவங்களுடைய கைடன்ஸ்ல நம்ம இருக்கும். அதான் ஆன்மீக குருவின் வழிகாட்டு. அதிகாலையில் விழித்தெழு, அது ஒரு கேட்டகரி. ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பக்தியில ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில எழுந்தாதான் மனம் அமைதியா இருக்கும். மனம் அமைதியா இருக்க டைம்ல சாண்டிங் சின்சியரா பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்ல முன்னேற்றங்களை அடைய முடியும். அதிகாலையில் விழித்தெழு. ரெண்டாவது, கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தல். நம்மளே பார்த்தோம். சரணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேனம், அர்ச்சனம். அர்ச்சனம்னா அர்ச்சனை, கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தல், இது ஒரு அங்கம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபித்தல். ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து நம்மளோட லைஃப்ல ட்ரெமெண்டஸ் இம்பாக்ட் கொண்டு வரும். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிபிசியோட இன்டர்வியூ போட்டிருந்தேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க வந்து ஒரு 20 வயசு பெண்மணி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஈடுபாடோட போறாங்க. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவே ரொம்ப அவங்கள வந்து புகழ்ந்து சொல்றாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற அந்த வீடியோ ஒரு மொத்தமே 6 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோ தான். பிபிசின்றது ரொம்ப ஃபேமஸான லண்டன்ல உள்ள ப்ராட்காஸ்டிங் கம்பெனி. அவங்க போய் இது பண்றாங்க. இத்தனையும் இதுல வந்து ஆண்கள் பெண்கள்னு சில இடத்துல வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. பட் எப்படி இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இருக்கிற பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்டர்வியூ மாதிரி பிபிசி பண்ணி அதில் ஒரு 7 நிமிஷம் ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தாங்க. அதை நீங்க பாருங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எப்படி அவங்க இது பண்றது அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு எழுந்து அவங்க பண்றாங்க, சாண்டிங் பண்றாங்க. விக்கிரகங்களுக்கு மலர்களை அர்ப்பணித்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். நம்மளோட மலர்களுக்கு இந்தியாவில எல்லாம் நிறைய ஒரு வீட்லயும் வெளியிலேயே வந்து மலர் செடி வச்சிருப்பாங்க. அதை அப்படியே பிரித்து பகவானுக்கு ஆஃபர் பண்றது, அதுல ஒரு சந்தோஷம், பக்தி வளருது. விக்கிரகங்களுக்காக உணவு சமைத்தல். ஸோ போகா ஆஃபர் பண்றோம். நம்மளே பாத்தீங்கன்னா இந்த கௌர பூர்ணிமா இந்த மாதிரிலாம் பாக்குறோம். நம்ம டெய்லி வந்து வகை வகையா சப்பன் போகான்னு 51 ஐட்டம் மினிமம் சப்பன் போகான்னு. அந்த மாதிரி வகை வகையா பகவானுடைய சந்தோஷத்துக்காக
நம்மளுடைய எனர்ஜியும் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பழங்களை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா ஆர்ட்ஃபுல்லா கட் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இயற்கையாகவே பழங்களை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்கும். அழகா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரிலாம் கட் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்கு இல்லாம அந்த பகவானுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி அழகா ஆஃபர் பண்ணுவாங்க. விக்கிரகங்களுக்காக உணவு சமைத்தல், பிரசாதத்தை ஏற்று மதித்தல். அப்போ பிரசாதம் பகவானுக்கு ஆஃபர் பண்ண அந்த ஃபுட்டை வந்து நம்ம பிரசாதத்தை வந்து நம்ம ஹானர் பண்ணணும். அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் நம்ம பண்ணா தூய பக்தர்களை வந்து பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டல். பக்தர்கள் நம்ம யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய அவங்களுக்கு பகவத்கீதை ஒரு ஸ்லோகத்துக்கும் உள்ள அந்த லெக்சர் இருக்கு, பாகவத்தோட லெக்சர் இருக்கு. இது வந்து நல்ல பக்தர்கள்ட்ட இருந்து நம்ம கேட்கிறப்ப பக்தி வளரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸோட ஃபாலோ பண்றப்போ எப்படி காலேஜ் போறப்ப சொல்றாங்களே லேப்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணணும், கிளாஸ் டெய்லி நோட்ஸ் எழுதணும், நோட்ஸ் எழுதணும் காலேஜில் என்ன பண்ணணும், வீட்டில் போய் அதை ரிவைஸ் பண்ணணும், டவுட்ஸ் இருந்தா போய் ப்ரொஃபஸரை கேட்கணும். இது மாதிரிலாம் பண்ணா காலேஜில் நல்லபடியா மதிப்பெண்கள் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு வரைகிற கைட்லைன்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் பக்திக்கும் ஆன்மீக குரு வழிகாட்டுல அதிகாலையில் எழுது கோயிலுக்கு போறது, ஹரே கிருஷ்ண மாமந்திரம், விக்கிரங்களுக்கு சேவை பண்றது, விக்கிரகங்களுக்கு போக ஆஃபர் பண்றது, பிரசாதத்தை அவங்க ஆஃபர் பண்ண அந்த போகாவை நம்ம ஏற்றுக்கிறது, தூய பக்தரனும் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவத் சரவணம். சரவணம் வந்து ரொம்ப முக்கியம் நவவிதா பக்தியில. அப்ப இது யாருக்கு தகுதி? அனைவருக்கும் பயிற்சி செய்யலாம். நம்ம ஆசை தான் இதுல தகுதி. ஆசை இருக்கான்றதுதான் ஆசை இல்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலா கூட பண்ணலாம். மெக்கானிக்கலா பண்ண 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 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலத்துல இந்த ஆசை வர ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ ஆசை இருக்கோ இல்லையோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். அனைவரும் பயிற்சி செய்யலாம். பலன் இறையன்பு உத்தரவாதம் கேரண்டீடு வந்து பகவான் மேல உள்ள அன்பு கண்டிப்பா நமக்கு வரும். இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. சைத்தன்ய சரிதாமிர்தம்ல ஆதி லீலை. சைத்தன்ய சரிதாமிர்தது சைத்தன்ய மகாபிரபு எப்படி கிருஷ்ணர் பக்தர் ரூபத்துல இருப்போ அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய போதனைகள்லாம் வந்து சொல்லப்படுற புத்தகம். ஸ்ரீமத் பாகவதம்ன்ற மாதிரி பகவத்கீதா வந்து பிலாசபிக்கல், அதாவது பகவானுடைய வாணி. பாகவதம் என்றது பகவானுடைய லீலைகளை சொல்றது. சைத்தன்ய சரிதாமன்றது பகவானுடைய மைண்ட், பகவானுடைய மூடு. அதுதான் சைத்தன்ய சரிதாமன்றது சொல்லப்படுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்லோகம் 17 ஆதி லீலை. லீலைன்னா பாஸ்ட் டைம். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதார். கலிகாலத்துல நாம ரூபத்துல கிருஷ்ணர் அவதாரம் பண்ணியிருக்கார். நாம ஹைத்தே ஹைய சர்வ ஜெகத் விஸ்தாரா. அப்படின்னா இந்த கலியுகத்தில் பகவான் திருநாம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாகும். பகவான் கிருஷ்ணர் எப்படி வந்திருக்காருன்னா கலிகாலே நாமரூபே கிருஷ்ணவர். இந்த திருநாமங்களை உச்சரிப்பதாலே என்ன ஆகும்னா ஒருவன் பகவானுடன் நேரடியாக உறவு கொள்கிறான். பிரபுபாதர் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வச்சுதான் அமெரிக்கா போனார். அவ்வாறு செய்பவன் எவனும் நிச்சயமாக விடுதலை பெறுகிறான். இந்த பௌதிகத்துல இருந்து கண்டிப்பா அவங்க விடுதலை பெற முடியும். அதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, கிருஷ்ணரே வந்து பிராக்டிக்கலா டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. ஒரு பக்தன் எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்தணும், எப்படி சாண்டிங் பண்ணணும்னு சொல்லி அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்றது தான் சைத்தன்ய மகாபிரபுவா கீழே இறங்கி வராரு. இது நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது கர்மயோகம். அப்போ அதுவும் முடியலையா என்ன பண்ணும்? அபியாசேபி அசம்மர்த்தோ சி மத் கர்மோ பரமோ பவா மதர்த்தம் அப்படி கர்மாணி பூர்வன் சித்திம் ஆப்சசி. அப்படின்னா பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியும். அதுவும் எனக்கு முடியல அப்படின்னா ரெண்டாவது கேட்டகரி முடியல. ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் அது பண்றது, காலையில இருந்தது, அது இது நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ், அதுவும் இல்லை. பக்தி யோகத்தின் விதிகள் எல்லாம் பக்தி யோகத்தின் விதிகள், ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் உன்னால் பயிற்சி செய்ய முடியும்னால தேர்ட் கேட்டகரி சொல்ற எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாக, ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்து அடைவாய். இதுவும் முடியும். எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவம். அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபார் லைஃப். இப்போ இஸ்கான்ல பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபார் லைஃப்னா நிறைய அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு, இப்போ உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த போர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, பிரசாதம். அதுல வந்து உங்களுக்கு பகவான் மேல பக்தி இருக்கணும் இல்ல. அவங்க போய் என்ன பண்றாங்க, நம்ம நார்மலா சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டு அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா எனக்காக மட்டும் செயலாற்றுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி பகவானுடைய திருப்திக்காக பிசிக்கலா சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அது மூலமா பப்ளிக்கு ஹெல்ப் பண்றது. அது மாதிரி பண்ணாலும் தொடர்ந்து பண்றது மூலமா செயல்படுவது மூலம் பக்குவ நிலைக்கு வந்து அடைவார். சொன்னா பாத்தீங்கன்னா கோயில் எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் பாத்திரம் வாஷ் பண்ணியே பக்தியில அவங்க முன்னேறி இருக்காங்க. வெறும் பாத்திரம், அவங்க பகவத்கீதை படிக்கல, அவங்க ஆரத்தி அட்டன் பண்ணல. ஆனா அந்த பகவானுக்குள்ள சேவையில அவங்க இது பண்றதுனால பாத்தீங்கன்னா சில பேர் ரத யாத்திராக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ரதத்தை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
சோ அந்த மாதிரி பண்றதுனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்தி வளருது. ஏன்னா பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துற எந்த சேவையும் பக்தியை வளரும். சோ இது 3வது கேட்டகரி. 10 விதிகளை பயிற்சி செய்ய இயலாவிடில். எதுவுமே பண்ண முடியலன்னா நம்ம ஏர்ன் பண்றதுல ஒரு போர்ஷன் வந்து பகவானுடைய கைங்கரியத்துக்கு, பகவானுடைய சேவைக்கு. சில பேர் பிரச்சாரம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கோவில் கட்டுவாங்க, சில பேர் கோவில நிர்வாகம் பண்ணணும்னா, இந்த உலகத்துல பணம் இல்லாம எதுவுமே முடியாது. சொல்லுவாங்க இல்லையா? பணம் இல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு கோயிலை நடத்தணும்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பணம் தேவைப்படும். இப்ப ஏதோ ஒரு தியானம், மெடிடேஷன் கிளப் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவாகாது. ஏன்னா ஒரே ஒரு பில்டிங்கை ரெண்டுக்கு எடுத்தா போதும். அந்த 2 பில்டிங்ல ஒரு சேர் 10 சேர் போட்டு உட்கார வச்சுட்டா, இல்ல மேட் போட்டாங்கன்னா, வரவங்க வருவாங்க, உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. தியானம் முடிஞ்சோனே லைட் ஆஃப் பண்ணிட்டு, ஏசி ஆஃப் பண்ணிட்டு போயிடும். மினிமம் இன்வெஸ்ட்மென்ட். ஆனா ஒரு கோயில பராமரிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா, விக்கிரக சேவை நடக்குது. விக்கிரக சேவைன்னா என்ன? சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அங்க கோவில்ல காசு கேட்கறாங்கன்னா, விக்கிரக சேவை எப்படி பண்ண முடியும்? பகவானுக்கு மலர் மாலை விதவிதமா மாலை கட்டி போடுவாங்க. அதுக்கு பணம் வேணும். மலர்கள் ஒண்ணும் ஃப்ரீயா கிடைக்காது. அதாவது காசு குடுத்தா மலர்கள வாங்கி ஆகணும். நல்ல நல்ல மலர்கள்லாம் வாங்கணும்னா காசு குடுத்து தான் வாங்கணும். அடுத்தது பகவானுக்கு போகா செய்யணும். போகா செய்யணும்னா அதுக்கும் காய்கறிகள் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் தியானத்துல கிடையாது. அப்ப அதெல்லாம் நம்ம செய்யணும். 2வது. அது இல்லாம பகவானுக்கு வச்சுட்டு போயிட முடியாது. அங்க வர பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கணும். அப்போ அவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு 1000 பேர் வரலாம், 500 பேர் வரலாம் கோயில்ல. அத்தனை பேருக்கும் பிரசாதம் விநியோகிக்கணும்னா, அந்த அளவுக்கு காய்கறிகள் வாங்கணும், கேஸ் ஸ்டவ் வாங்கணும், இதெல்லாம் இருக்கு. அப்புறம் கோவில பராமரிக்கணும். லைட்ட மாத்தணும், கோயில துடைக்கணும், செக்யூரிட்டி கார்டு போடணும், வரவங்களுக்கு கைட் பண்றதுக்கு எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ணணும். அப்ப அதுக்கும் பணம் தேவை. அப்புறம் சிறப்பான ஃபெஸ்டிவல்லாம் வரும். ஜென்மாஷ்டமி, கௌர பூர்ணிமா, நரசிம்ம சதுர்த்தி, ராமநவமி அதுக்கெல்லாம் பிரம்மாண்டமா பண்ணணும். பிரம்மாண்டமா நார்மல் நாள்ல இருக்கிற மாரி அன்னைக்கு பிரம்மாண்டமான அலங்காரங்கள். வெறும் பார்த்தீங்கன்னா, இஸ்கான் சென்னையில மட்டும் ஜென்மாஷ்டமிக்கு அன்னைக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை 2,00,000 பேர். அதுக்கு ஒரு நாள் நைட் மட்டும் வரவங்க. இதே மாரி பாம்பேல ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னா, அந்த விசேஷமான இதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ப பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் அடிக்கணும். பெரிய பெரிய முக்கியமான பிரமுகர்கள கூப்பிடுவாங்க. பக்தர்கள கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க இதுக்கெல்லாம் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் தேவை. அவ்வளோ பேருக்கு கூப்பிட்டு அவ்வளோ பேர இப்ப இதுக்கெல்லாம் வந்து பணம் தேவை. அப்போ நம்மலாம் வந்து நம்மலாம் ஏர்ன் பண்றோம். நமக்கு வந்து ஏர்ன் பண்றது ஒரு பகுதி. சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 50% ஆஃப் நம்ம இன்கம் குடுக்கணும். பட் எத்தன பேருக்கு அந்த மனது அந்த அளவுக்கு வரும் தெரியாது. பட் அட்லீஸ்ட் 10% நம்மளுடைய ஏர்னிங் இன்கம்ல வந்து பகவானுடைய சேவையில நிரந்தரமா குடுத்துக்கணும். மாதம், மாதம். இல்ல நான் எல்லாம் ரிட்டயர் ஆயிட்டு குடுக்குறோம்னா, அந்த டைம்ல ஒரு டைம்ல போய் 10,00,000 20,00,000 குடுக்கவும் முடியாது. நமக்கு அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்காது. இல்ல மனது கூட வராது. அப்போ சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாரி அப்பப்ப நம்ம மாதம், மாதம் வாங்குற நம்மளுடைய சம்பளம்ல இருந்து என்ன பண்றது? அட்லீஸ்ட் ஒரு 10% ஆரம்பத்துல அட்லீஸ்ட் ஆரம்பிக்கிறது பகவானுடைய சேவையில ஏதாவது ஒரு பகவான் கோசேவா, பசுக்களை பராமரித்தல், இல்ல இந்த கோவில கட்டுறதுக்கு, இல்ல இந்த கோவில பராமரிக்கிறதுக்கு சொல்லி பகவானுடைய சேவையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுத்தணும். அதுதான் நம்மள வந்து நம்ம பியூரிஃபை பண்ணிக்க முடியும். இல்லன்னா நம்ம இப்ப சம்பாதிக்கிறதெல்லாம் நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த பூமிய ட்ரில் பண்ணி நம்ம ஆயில் எடுத்து அதனால பொல்யூஷன் பண்ணி நெறைய அதெல்லாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். நம்ம நேர்மையா வேலை செஞ்சாலும் நம்ம பண்றது என்ன பண்றோம்னா, இந்த பூமிய வந்து சின்னாபின்னமாக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விஷயம் கிடையாது. அது நம்மள பியூரிஃபை பண்ணிக்கிறது எப்படின்னா, அத பகவானுடைய சேவையில அந்த செல்வத்த ஈடுபடுத்துறப்ப தான் அது வந்து புனிதமாகுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ வெளிப்புலங்கள் அனைத்தும் கிருஷ்ணருக்காக செயல்பட்டு, கிருஷ்ணருக்காக செயல்பட்டு பக்குவ நிலை வந்து அடைவார். இப்ப நம்மளால முடிஞ்சது. சில பேர் இப்போ என்கிட்ட பணம் இல்ல. நான் வொர்க் பண்ணல. நான் வீட்ல சும்மா தான் இருக்கிறேன். அப்படின்னா, பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாரி ஒரு லெக்சர வந்து 4 பேருக்கு ஷேர் பண்றது மூலமாவோ, பகவானுக்கு போகா செஞ்சு ஆஃபர் பண்றதுனால, இல்ல ஒரு சில நெறைய பேர் நெறைய வித சேவைகள்லாம் வந்து பண்றாங்க. சோ நம்ம சரண்யா மாதாஜி கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோகிராம்ல. அவங்க வந்து கூட பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரோகிராம் இந்த மாரி பாகவதம் ப்ரோகிராம் நடக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எடுத்து YouTubeல போடுறாங்க. அதோட இன்விடேஷன் வந்து 4 பேருக்கு அனுப்புறாங்க. அந்த குரூப்ல வந்து ஆட் பண்றாங்க. சோ இது பகவானுடைய விஷயங்கள வந்து நெறைய பேருக்கு கொண்டு போய் சேரணுன்றதுக்காக சின்சியரா அவங்க எடுக்கிற முயற்சிகள். இந்த மாரியும் பண்ணலாம். வெறும் காசு குடுத்து தான் பகவான இது பண்ணணும் இல்ல. அதெல்லாம் ஆர்கனைசேஷனல் ரிக்வயர்மென்ட்ஸ். இல்லன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வச்சு கூட இந்த விஷயத்த நல்ல விதமா அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்லிக் குடுக்குறது. அதுவும் பகவானுடைய சேவை தான். அதனால வந்து இப்படிதான் பண்ணணும்னு இல்ல. நம்மளுடைய மனம், புத்தி, செயல் மூலமா எப்படி வேணா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி வச்சு நம்ம பண்ணலாம்.
இட்டாலியில ஒரு மாதாஜி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இஸ்கானை பத்தி ஒரு டாக்குமெண்ட், அதாவது இந்த கிருஷ்ண பக்தி பகவத்கீதாவோட டீச்சிங்கை வந்து ஒரு வீடியோவா எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த கிரியேட்டிவிட்டி. நம்ம ஷாப்பிங் மால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா டிவி இருக்கும். டிவிஸ்ல ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இந்த பிலாசபியை வந்து ஒரு வீடியோவா அழகா டாக்குமெண்ட்ரி எடுத்து 20 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி எடுத்து இட்டாலியில அவங்க வெறும் புத்தகம் படிச்சு இந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க என்ன பண்ண, ஷாப்பிங் மால்ல உள்ள பில்லர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ, அந்த சின்ன சின்ன மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடியோவோட சப்டைட்டில்ஸோட ஓடிக்கிட்டே இருக்கும். அது இட்டாலியன் சப்டைட்டில்ஸ்ல இங்கிலீஷ்ல எடுத்து அந்த இடத்துல கண்டினியூஸ் லூப் பிளேயிங், அதாவது 24 ஹவர்ஸ் அந்த பிளே ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த மால்ல வரவங்க எல்லாம் சில பேர் அப்படியே போற வழியில வந்து அதை பார்த்து அது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோ அது இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுக்கோ அது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி. அதனால நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பகவானுடைய சேவை எப்படி வேணா நம்ம இந்த பிரச்சாரம் பண்றது எப்படி வேணா பண்ணலாம். சில பேர் அழகா பவர் பாயிண்ட் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் நல்லா நல்லா அழகா பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும். சில பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையே ஒரு உதாரணமா இருக்கும். பிரபுபாதோட வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் மாறினாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிற விதம் மூலமா நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து நம்மள மற்றவர்களை மாற்ற முடியாது யாரையுமே. இந்த உலகத்துல ரொம்ப கடினமான விஷயம். ஆனா நம்ம நாமளே மாற்றிக்கிறப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. விவேகானந்தரை பார்த்து நிறைய பேர் மாறுறாங்க. பிரபுபாதரை பார்த்து நிறைய பேர் மாறுறாங்க. அந்த மாதிரி மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்காரு, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see, யூ விஷ் டு see in this world. இந்த உலகத்துல நீ எப்படிலாம், இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு நீ எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அந்த மாதிரி நீ முதல்ல மாறு. அப்போ மாற்றம்ன்றது நம்ம தான் மாத்திக்கணும். நம்மள மாறுறத வச்சு நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா மாறுவாங்க. நம்ம போய் பிரச்சாரம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், பக்தி சேவை பண்ணினா மற்றவர்கள் கேட்பாங்க, நாங்களாம் இவ்வளவு டென்ஷனா ஆங்ஸைட்டியா இருக்கிறோமே, நீங்க எப்படி சந்தோஷமா அமைதியா இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. எப்படி சொல்றாங்க, ஒரு சில பேர் ஸ்லிம் ஆயிட்டாங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன உணவு முறையை ஃபாலோ பண்ணீங்க, உடனே சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க, நானும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம சொல்ற உணவு முறைகளை உடனே அவங்களும் ஃபாலோ. இப்ப நம்மளும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி சந்தோஷமா இருக்கணும்ன்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களும் கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம சும்மா சாண்டிங் பண்ணா நல்லா இருக்கும். அதுவும் பகவானுடைய சேவை தான். எந்த பல விதமான முறையில பகவானுக்கு சேவை பண்ணலாம். அப்புறம் அடுத்ததுல வந்து 11, அதைத்தத் அபி அசக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரித்தஹ சர்வ கர்ம பல தியாகம் ததா குரு யதாத்மவான். ஆனால் என்னை பற்றி இத்தகைய உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியவில்லை. உனது செயலின் எல்லா விளைவுகளும் தியாகம் செய்து ஆத்மாவின் நிலை பெற்று முயற்சி செய்வதாக, தியானம் மாதிரி ஆத்மா தண்ணில் நிலைத்து இருக்கிறது அந்த மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னொரு கேட்டகரி சொல்றாரு. அப்போ இதுல இன்னொரு கேட்டகரி சொல்றாரு, ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத் ஞான தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாகா சாந்தி அனந்தரம். இது அது போறதுக்கு முன்னாடி இங்க பாத்துக்கலாம். இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அடுத்த ஸ்லைட்ல வருவாங்க. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் பரந்த மனப்பான்மையுடையவர். இதுல இருந்தே தெரியுது. ஏன்னா அவர் இப்படிதான் வரணும்னு என்கிட்ட சொல்லல, இப்படிதான் வரணும் இதுதான் கிடையாது, இது முடியல இது முடியலன்னு சொல்லி பலவித டைவர்சிஃபைடு ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. மனப்பான்மை அனைவரும் அரவணைக்கக்கூடியவர். அதான் பகவான் பாத்தீங்கன்னா ஈவன் வேறு மார்க்கங்கள் கொடுக்குறாரு. இஸ்லாம் மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம்னா சில பேர் ஈவன் பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு கூட கடவுள்கிட்ட போற வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்காரு. எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல, எனக்கு கடவுளே வேணாம்னு சொல்றது கூட புத்த மதத்துல பாத்தீங்கன்னா புத்தரா வந்து அவங்க கடவுள்லாம் இல்லைன்ற மாதிரி, ஆனா புத்தரை ஃபாலோ பண்ணுவாங்க. புத்தர் யாரு? விஷ்ணுவோட அவதாரம். அரவணைக்கூடியவர், பாரபட்சமற்றவர். பகவத்கீதையின் இந்த மனோநிலையை ஏற்றுக்கொண்டால் சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றம் ஏற்படும். இப்போ ஒரே மெத்தட் தான் கிடையாது, அதுலயே வந்து ஒரே மெத்தட்னாலும் பல மெத்தட் இருக்கு. ஆனா எல்லா மெத்தட்லயும் உயர்ந்த மெத்தடு, பக்குவமான மெத்தட் இருக்கு பக்தி யோகம். அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். பல வழிகள் இருந்தாலும் பகவானுக்கு பிடிச்சது பக்தி யோகம். அப்போ கிருஷ்ணன் அப்போ இந்த கேட்டகரி பார்த்துட்டோம். அத அடுத்தது வந்து பார்த்தா என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து அதை விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் பண்ண முடியலன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, 12.12 என்ன சொல்றாருன்னா, இதுவும் உன்னால பண்ண முடியலன்னா தென் ஞானத்தை விருத்தி செய்திக்கோ. ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது அப்படின்றாரு. தியானத்தை காட்டிலும் என்ன சொல்றது, நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய பலன்களை துறப்பது வந்து இன்னும் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த செய்யக்கூடிய செயல்களுடைய பலன்களை துறக்கிறதுனால மட்டுமே ஒருத்தனுக்கு மனதுல அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 12.12 சொல்லி அதோட முடிக்கிறார் அந்த கேட்டகரிய. அப்புறம் வந்து 13ல இருந்து மாறுது. இனிமே வந்து 3வது செக்ஷன், லாஸ்ட் செக்ஷனுக்கு வரும். கிருஷ்ணருக்கு பிரியமானவராக மாற்றும் குணங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு கடவுளை பிடிக்கும், இல்ல பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றோம். ஆனா கடவுளுக்கு என்ன மாதிரி குணநலன்கள் தான் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகங்களை சொல்ல போறாரு. என்னன்னா நம்மளோட நடத்தை எப்படி இருக்கும், ஒண்ணு
மற்றவர்களோட நம்ம எப்படி மற்றவர்களோட நம்ம வெளிப்படுத்தும் நடத்தை அது எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. சில பேர்லாம் சாமிலாம் கும்பிடுவாங்க, ஆனா மற்றவர்கள்ட்ட வந்து ரொம்ப நல்லபடியா நடந்துக்க மாட்டாங்க. அப்படி நல்லபடியா நடந்துக்கிட்டாலும் கடவுளுடைய இதை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியாது. நிகழ்வுகளை இப்போ நடக்கும் நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் விதம் எப்படி நம்ம ரியாக்ட் ஆர் ரெஸ்பாண்ட், பகவானிடத்தில் வெளிப்படுத்தும் நடத்தை, பகவானிடத்தில் நம்ம நடைபெறும் நடத்தை, இந்த 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. 13ல இருந்து 20 ஸ்லோகங்களை வந்து இந்த 4 கேட்டகரியா பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. இப்ப தனது நடத்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி ஸ்லோகம் 13ல பகவான் சொல்றாரு. எப்படி இருக்கணும்? நிர்மமா, உரிமையாளர் என்ற உணர்வின்றி. நாம தான் ஓனர்னு நினைக்க கூடாது. ஏன்னா எதுவுமே நம்ம இந்த உலகத்துல கொண்டு வரல, எதுவுமே நம்ம கொண்டு போறதில்ல. வி கேம் எம்ப்டி ஹேண்டட், வில் கோ எம்ப்டி ஹேண்டட் சொல்லுவாங்க. அப்போ நாம வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல இது என்னது, இது இவங்கெல்லாம் என்ன, நம்ம அந்த உரிமையாளர் வந்து கடவுள் தான். நம்ம வந்து இதை அனுபவிக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. அது கரெக்ட். வி ஆர் நாட் த ஓனர், வி ஆர் ஆக்சுவலி, அவர் கொடுத்திருக்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் தற்காலிகமா. இப்போ நிர்மமா அப்படின்னா அந்த உரிமையாளர்ன்ற மனப்பான்மை அவங்க மனதில் இருக்காது. ஸ்லோகம் 13 சொல்லியிருக்காரு. நிரகங்கார, அகங்காரம் இன்றி, அகங்காரம்னா எல்லாம் தான் என்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்ற அகங்காரம் இன்றி. ஸ்லோகம் 13. கத வியர்த்த, எல்லா துன்பங்களிலிருந்து இருந்து விடுபட்டது. அப்போ பக்தன்ற வந்து ரொம்ப டிஸ்டர்ஸா இருப்பாங்க. துன்பங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டு இருப்பாங்க. அவங்க பகவானோட, எனக்கு இந்த ஊர் ராஜாவோட தெரியணும்னா எனக்கு என்ன துன்பம் இருக்க முடியும்? எனக்கு எல்லாமே இந்த ஊர்ல சாதிச்சிருக்கும். பகவானோட அந்த உறவு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த துன்பம் இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில துன்பம் இருந்தாலும் அது தற்காலிகமானது. ஆனா நான் பகவானோட இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் அந்த துன்பங்கள் இருந்து விலகி நான் பகவான் கிட்ட போயிடுவேன்னு சொல்லி அந்த துன்பத்தால பாதிக்கப்படாம இருப்பாங்க. ஸ்லோகம் 16. சர்வ ஆரம்ப பரித்தியாகி, எல்லா முயற்சிகளும் துறந்து, அதாவது எல்லாமே பகவானுடைய கருணையினால நடக்கும் சொல்லி செய்ய வேண்டிய கடமைகளை பகவானுடைய திருப்திக்காக படுறது. ஸ்லோகம் 16. இதெல்லாம் நம்மளுடைய நடத்தை. அடுத்தது பிற 2வது கேட்டகரி, மற்றவர்களோட எப்படி இருக்கும்? பிற உயிரினங்களுக்கு வெளிப்படுத்தும் நடத்தை எப்படி இருக்கணும்? அத்வைஷ்டா, பொறாமையின்றி. இப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு உயர்ந்த விஷயங்களை பகவான் சொல்றாரு. பொறாமையின்றி நடந்துக்கணும். இப்போ இதுல வச்சே தெரியும் ஒருத்தர் இப்படி எல்லாம் சொல்றாருன்னா அவருடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், பகவானுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்தா யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் எந்த லெவல்ல இருப்பார்னு யோசிச்சு பாருங்க. அத்வைஷ்டா, பொறாமை இருக்கும். அது மனிதர்களாகட்டும் இல்ல யாரா இருந்தாலும் பொறாமை, தேவர்களாகட்டும் பொறாமையின்றி இது ஒரு நல்ல குணம். சம சத்ரோ மித்ரே, நண்பர்களும் எதிரிகளிடத்தும் சமமாக நடந்து கொள்ளுதல். பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப கடினமான விஷயம்தான். நம்ம நண்பர்கள்ட்ட நல்லா இருப்போம், எதிரிகள்கிட்ட வந்து நம்ம பாரபட்சம், அவளை முடிஞ்சா அவங்கள கால வாரத்தை ட்ரை பண்ணுவோம். பட் அது வந்து பகவானுக்கு திருத்தி கொடுக்காது. நண்பர்களிடம் எதிரிகளிடம் சமமாக நடந்து கொள்ளுது ரொம்ப உயர்ந்த பக்குவமான நிலை. பகவான் மேல அட்டாச்மெண்ட் ரொம்ப கூட கூட இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப இதெல்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பக்தி கூட 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 இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பை ப்ராடக்ட்ஸ். அப்ப இந்த குணங்கள் வளரும் ஆட்டோமேட்டிக்கா. வர வர பகவானுக்கு நம்ம நெருக்கமாக ஆகிறோம், பகவானுக்கு நம்மள ரொம்ப பிடிக்குது. அதனால நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்ம இப்படிலாம் இருக்க முடியும், எதிரிகள்கிட்ட எப்படி சமமாக நடந்துக்கணும் நமக்கு டவுட் வரக்கூடாது. பக்தி கூட கூட இந்த குவாலிட்டிஸ்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். உதாசீன, கவலையில இருந்து விடுபடுதல், தேவையில்லாம கவலைப்படுறது கூடாது. ஸ்லோகம் 16. மௌனி, மௌனம்னா தேவையில்லாத விஷயங்கள தேவையில்லாத இடத்துல பேசுறது, காசிப்பிங், ஓவரா பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி குணம் மற்ற உயிரினங்கள் எப்படி இருக்கணும்னா அத்வேஷ்டா, பொறாமையின்றி, நண்பர்களும் எதிரிலும் சமமாக நடந்து கொள்ளுதல், அடுத்தவங்கள்ட்ட உதாச கவலைகளிலிருந்து விடுபடுதல், அப்புறம் மௌனம். ஸ்லோகம். அப்ப இதுல கவலைகள் இருந்து விடுபடுறது வந்து நம்மளோட நடத்தையில தான் வரணும். பட் இதுல வந்து 3வது வந்து உள்ள உதாசீனான். ஓகே, நிகழ்வுகளை எதிர்கொள்ள கரெக்டா நடக்குது நம்ம லைஃப்ல. அதுல இருந்து நம்ம எப்படி இது பண்ணணும்னா சந்துஷ்டா, திருப்தி. நமக்கு இப்ப கிடைத்திருக்கிற வாழ்க்கையில முதல்ல சந்தோஷப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நமக்கு நடக்கிற, அதாவது சாஸ்திரத்துல சொல்றாங்க, ஒருத்தருக்கு கிடைத்திருக்க துணைவி வச்சு சந்தோஷப்படணும். அடுத்தது அவங்களுக்கு கிடைக்கிற உணவு என்ன கிடைக்குதோ அதை வச்சு, சாஸ்திரத்துல இருக்குது நமக்கு என்ன உணவு கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படும். 3வது நமக்குன்னு என்ன செல்வம் கடவுள் கொடுத்திருக்காரோ அதை வச்சு சந்துஷ்டா, திருப்தியா இருக்கும். ஸ்லோகம் 19. ஷமி, மன்னித்தல், மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கணும். ஒருத்தர் நமக்கு தவறா ஏதாவது நினைச்சிட்டா கூட அது நம்ம நினைவுல வந்துட்டே இருக்கோம். நம்ம மன்னித்து மறக்கிறது வந்து ஒரு உயர்ந்த தெய்வீகமான குணம். சுஷினா தூய்மை, சுஷினாம் ஸ்ரீமதாங்கே, சுஷினா தூய்மை, வெளிப்புற தூய்மை உடலுக்கு, மன தூய்மை அகத்து. ஸ்லோகம் 16. தஷா, நிபுணன்னா எக்ஸ்பர்ட்டா இருக்கும். நிபுணன் எல்லாத்துலயும் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும். நா சோஷதி நா காங்ஷதி,
புலம்புவதோ ஏங்குவதோ இல்லை. எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறது இல்ல. சிலருக்கு ஐயோ இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஏங்குறதுக்கும் கிடையாது. இல்ல இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையேன்னு புலம்புறதும் கிடையாது. இதெல்லாம் நிகழ்வுகளை இப்ப தற்காலம் நம்ம இருக்கிற லைஃப்ல இந்த திருப்தி, மன்னித்தல், தூய்மை, நிபுணன், புலம்புவதோ ஏங்குவதோ இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் கிருஷ்ணருக்கு பிரியமானவராக மாற்றும் குணங்கள். அப்புறம் பகவான் இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் வெளிப்படுத்தும் நடத்தை எப்படின்னா, மையார்பித்த மனோபுத்தி, மனதையும் புத்தியும் கடவுளின் மீது நிலைநிறுத்துதல். ஸ்லோகம் 14. மையார்பித்த, மை ஆர்பித்தன்னா கடவுள், மையார்பித்த மனோபுத்தி, மனமும் புத்தியும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறது. பகவானை மனதால் நிறுத்துறது, அந்த புத்தி மூலமா பகவானுக்கு சேவை பண்றது. திருட நிஷ்டைய அப்படின்னா உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபடுதல். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு விடுறதுல உறுதியோட இந்த லைஃப்ல இருக்கிற வரைக்கும் பகவானுக்கு திடமா பக்தி தொண்டில் ஈடுபடுது. திருட நிஷ்டையா. ஸ்திரம் அத்தீர், அறிவில் நிலை பெறுதல் அப்படின்னா அந்த அறிவு மயக்கம் இல்லாம நான் யார், பகவான் யார், நானும் பகவானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அறிவோட பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபட்டிருக்கிறது. இதெல்லாம் பகவானிடம் வெளிப்படுத்துன்றது. இதெல்லாம் பகவானுக்கு பிரியமான குணங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க ஆடியோல. அதுல இந்த குணங்களை சொல்லி இவங்களெல்லாம் ஹம் சச்சம் மம பிரியா அப்படின்றாரு. இவங்கெல்லாம் பிரியமானவர்கள், சச்சம் மம பிரியா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். அவசியசே ரக்ஷபே கிருஷ்ணா, கிருஷ்ணர் எப்போதும் பாதுகாப்பார் அப்படின்றது நம்ம இதெல்லாம் பண்ண பகவான் கண்டிப்பா நம்மளை பாதுகாத்து அவருடைய தாமத்துக்கு நம்மளுக்கும். அப்புறம் 20வது ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம் இன்னொரு வருஷத்துல, ஏது தர்மாமிருத்தம் இதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்தாதான மத் பரமா பக்தாஸ்தே திவமே பிரியா. திவமே பிரியா அப்படின்னா ரொம்ப வெரி வெரி டியர். யாரு இவங்கதான், அதாவது எல்லாருமே பிரியமானவர்கள் சொல்லிட்டு இந்த லாஸ்ட் ஸ்லோகம் அதிதேவமே பிரியா அப்படின்னா, அதீவா அப்படின்னா வெரி வெரி டியர் டு மீ பிரியா அப்படின்றாரு. ஏது தர்மாமிருத்தம் இதம் யதோக்ஷம் பர்யுபாசத்தே ஸ்ரத்தாதானமத் பரமோ பக்தாஸ்தே அதிதீவ மே பிரியா. பக்தி தொண்டு. இப்ப எல்லாரும் ஏன் பக்தி பக்தின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இது கிளியரா சொல்றாரு. பக்தாஸ்தே, லாலாலையில பக்தாஸ்தே அதிதீவ, ரொம்ப பிடிக்கும் பக்தி சேவை பண்றவங்களுக்கு. என்ன எனக்கு பக்தி சேவை பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணணும் அந்த பக்தி சேவை? பக்தி தொண்டும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன், பரம இலக்கம் சுப்ரீம் கோல், அல்டிமேட் கோல் வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்தவர்களுக்கு எனக்கு மிக 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 பிரியமானவர்கள், மிக மிக பிரியமானவர்கள் சொல்லி பகவானுடைய கன்க்ளூஷன் இந்த சாப்டர்ல பக்தியோடைய மகத்துவத்தை அவருடைய திருவாயினால வெளிப்படுத்துறார். அதுதான் பார்க்கிறோம். பக்தி சேவைன்றது ரொம்ப உன்னதமானது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பக்தி சேவை ஏன் உன்னதமானதுன்னா, நம்ம ஆனந்தம் அயோபியாசாத், நம்ம எப்போதுமே ஆனந்தத்தை ஆனந்தத்துக்காக ஏங்குறவங்க. அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கும்னா அருவ வழி பிரம்மத்துல கிடைக்காது. ஏன்னா நமக்கு ஆனந்தம் வரணும்னா அன்பான உறவு முறை வரும். பௌதிகமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி. நம்ம கூட சொல்லுவாங்க ஹாப்பினஸ் இஸ் மல்டிப்ளைட் வென் ஷேர்டு. அப்போ நம்மளுடைய இன்னொருத்தர்கிட்ட நம்ம இதை பகிர்ந்துட்டாதான் நம்ம சந்தோஷம். அப்ப நமக்கு அந்த பக்தி சேவையில மட்டும்தான் உங்களுக்கு அந்த அன்பான பரிமாற்றம், பகவான் பக்தன். ஆனா எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அன்புன்ற பாலம் கிடைக்கிறது. ஏன்னா அத்வைத்தம் அப்படின்னா என்னன்னா எல்லாம் ஒண்ணு அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட அன்பு செலுத்துறோம். நான் அன்புன்ற ஒரு வார்த்தை வந்தாலே அன்பை கொடுக்கக்கூடியவர்னு ஒருத்தர் வந்துடுறாரு, அன்பை பெறுபவர்ன்ற ஒருத்தர் வந்துடுறாரு. 2 ஆயிடுச்சு. அந்த 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற அந்த உறவு அன்புன்ற உறவு இருக்கு. அப்போ 3 விஷயம் ஆயிடுது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த அன்புன்ற பாலத்து மூலமா தான் நம்ம உண்மையான இந்த ஆனந்தமய பயாசாத்துன்றது ஆத்மா அனுபவிக்க முடியுமாச்சு. உருவமில்லாத பிரம்மத்தை வழிபடுறதுனால அந்த பரிபூர்ணமான ஆனந்தத்தை அந்த ஆன்மீகவாதி அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் அன்பம் ஆனந்தம் இருக்கலாம், ஆனா அந்த பரிபூர்ணமான ஆனந்தம் வராது. அந்த சத்து சித்தை மட்டும்தான் அவங்க அனுபவிப்பாங்க. சத்துனா நித்தியமானது, சித்துனா அறிவு, 2ம் கிடைக்கும். அந்த சச்சித்து ஆனந்த விக்கிரகா அப்படின்றது பக்தி சேவையில தான் கிடைக்கும்னு சொல்லி அந்த கன்க்ளூஷனை கொடுக்குறாரு. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட விலகு பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான தோன்றலாம், ஆனால் அதனால் எந்தவித பயனும் இல்லை. கரெக்ட், தெரியும். அதே போல் நற்குணங்கள் ஒருவருக்கு நல்ல மனிதரை போன்று தோற்றத்தை தரலாம், ஆனால் பகவானுடனான தொடர்பு இல்லை எனில் அதனால் எந்த ஆன்மீக பலனும் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் சேரிட்டி நடத்துறாங்க, ஆர்ஃபனேஜ் நடத்துறாங்க, நிறைய பண்ணுவாங்க சேவை. நமக்கு அவங்கள பார்த்தா பிரமிப்பா இருக்கும். அவங்களுடைய சொந்த டைமை கொடுத்து நிறைய சமூகத்தோட முன்னேற்றத்துக்காக பண்ணுவாங்க நல்ல விஷயங்கள். ஆனால்
அவங்க வந்து பகவானுடைய தொடர்பில் இல்லை என்றால் அதனால எந்த ஆன்மீக பயணம் இருக்கும். உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சாண்டிலியர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இதோட அல்டிமேட் பர்பஸ் என்ன, லைட் கொடுத்தா பிரம்மாண்டம் ஜெகஜோதியா இருக்கும் சாண்டிலியர். ஆனா அது பவர் சப்ளை இல்லைன்னா அது ஒன்றும் ஜஸ்ட் ஒரு ஒரு பார்ஷியலா ஒரு இதுவா தான் இருக்கும். அது மாதிரி ஆன்மீக பலன் இதுவும் கிடைக்காது. அதனால சொல்லுவாங்க குட்னஸ் மைனஸ் காட். குட்னா ஜிஓஓடி நற்குணங்கள், குட்னஸ் ஜிஓஓடி குட்னஸ் மைனஸ் காடுன்னு ஜிஓடி அப்படின்னா இந்த 2 0 இருக்கா, ஓ அப்படின்றது ஒரு ஓ அப்படி போட்டு இது பண்ணீங்கன்னா குட் மைனஸ் காட், ஜிஓஓடி மைனஸ் காட். இப்ப ஜி அடிச்சிருங்க, ஓ அடிச்சிருங்க, டி அடிச்சிருங்க, எஞ்சி இருக்கிறது ஒரு ஓ, அதுதான் ஜீரோ. அப்போ குட்னஸ் இருக்கு ஆனா காட் கான்சியஸ் இல்லை அப்படின்னா ஜீரோ தான் நமக்கு. குட்னஸ் மைனஸ் காட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப நிறைய நற்குணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் குட் தான். ஆனா அது பகவானுடைய தொடர்பு இல்லைன்னா அது ஜீரோல தான் முடியும். ஏன்னா அது அல்டிமேட்டா நமக்கு அந்த எந்த ஆன்மீக பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால வெறும் பௌதிகமா பண்ணக்கூடிய செயல்கள் நமக்கு தற்காலிக இன்பமும் தற்கால திருப்தியும் கொடுத்தாலும் பகவானுடைய அந்த தாமத்துக்கும் கொண்டு போவாது. அல்டிமேட்டா அந்த நிரந்தரமான ஆனந்தத்தையும் நமக்கு கொடுக்காதுன்றதுதான் பகவத்கீதையோட கன்க்ளூஷன். அப்ப அத்தியாயம் 12 சுருக்கம் என்னன்னா, பக்தி தொண்டே தலை சிறந்துன்னு சொல்லி பகவானே ஸ்தாபனம் பண்றாரு. அருவ பிரம்மனை வழிபடுவர்கள் கேட்டகரி, பக்தர்கள் பக்குவமானவர்கள் ஒண்ணு. அருவ பிரம்மனை வந்து பல பல ஜென்மங்களுக்கு அப்புறம் கடின முயற்சிக்கு அப்புறம் கடினமான பாதையில போய் கடைசியா என்ன வந்து அடைவார்கள். ஆனா பக்தர்களை வந்து நானே கொண்டு போய் கிருஷ்ணர் தானே பக்தர் சொல்லி இந்த மிருத்யு சம்சார சாகராத் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜென்ம மிருத்யு சாகரத்துக்கு நானே விடுவிக்கிறதுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார். 2வது பக்தி தொண்டின் ஏணிப்படிகள். அப்படி இருக்கிற பக்தி தொண்டோட ஏணிப்படிகள் வந்து பக்குவம் அடைந்த நிலை ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அது முடியாதவங்க சாதனா பக்தி எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா கர்மயோகம் பகவானுக்கு செயல்கள் பண்ணி படிப்படியா அந்த பக்தி நிலைக்கு போக முடியும். 3வது கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள் மற்றும் மாற்றும் குணங்கள். தனது நடத்தை எப்படி இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். பிற உயிரின இடத்துல எப்படி இருக்கணும், கருணையோட இருக்கணும், சமமா பார்க்கணும், பொறாமையின்றி இருக்கணும், அத்வைஷ்ட கருணை ஏவ. நிகழ்களை எதிர்கொள்ளும் விதம் நம்ம வந்து இப்போ கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் வந்து எப்படி நம்மளுடைய புத்தி ஸ்திரம் எப்படி பகவானுடைய சேவையில இருக்கணும், அப்படி எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணும். சொல்ல ஒரு விஷயம் இருக்குது, ரியாக்ட் ஆர் ரெஸ்பாண்ட் அப்படின்னா. ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரியாக்ஷன்னா ஒரு விஷயம் நடந்தா உடனே ரியாக்ட், ரெஸ்பாண்ட் பண்றதுன்னா அதை அறிவுல பார்த்துட்டு இடம் பொருள் எவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றது. ஒரு கொக்கோ கோலா பாட்டில நீங்க குலுக்கி திறந்தீங்கன்னா அது ரியாக்ஷன், பொங்கி வெளியில வரும். அதே ஒரு வாட்டர் பாட்டில குலுக்கிட்டு திறந்தீங்கன்னா அது ஒண்ணுமே ஆகாது. அப்போ சூழ்நிலைகள் நமக்கு நடக்கிறப்போ நம்ம ரியாக்டும் பண்ணலாம், ரெஸ்பாண்டும் பண்ணலாம். பெப்சி மாதிரி வெடிச்சு எழுந்து கொதிச்சு எழலாம், இல்ல அதை நிதர்சனமா அதை ஆலோசிச்சுட்டு ப்ராப்பரான தக்க பதிலையும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ரெஸ்பாண்ட் தான் முக்கியம், ரியாக்ட் பண்றதோட ரெஸ்பான்ஸ் முக்கியம். கிருஷ்ணருக்கு பிரியமான மார்கள் பகவானிடம் வெளிப்படுத்தி நடத்தி 4 கேட்டகரி பார்த்தோம். அதுல லாஸ்ட் வந்து பக்தி சேவையை பண்ற என்னையே பரம இலக்காக பண்ணி அவங்க வந்து பண்றவங்க தான் வந்து அதிதீவ பிரியான்றது மிகவும் மிகவும் பிரியமானவர்கள் சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாரு. இது 12வது அத்தியாயத்தை பக்தி யோகத்தையோட இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு. அழகா உபனிஷத்துகள்ல ஒரு வார்த்தை இருக்கு, மனதின் கைதிகள் நாம். நம்ம எல்லாருமே நம் மனதின் கைதிகள். உபனிஷத்துல கொடுக்கிற விளக்கம் நல்ல அழகான ஒரு விளக்கம். ஒரு வெயில் காலத்துல ஒரு சிங்கம் தண்ணி குடிக்க போகுது ஆற்றங்கரையில, நல்ல தாகம், வெயில் காலம். சரி, தண்ணி தாகத்துல அந்த சிங்கம் ஆற்றுல போய் தண்ணி குடிக்க போகும்போது அப்படியே அந்த சிங்கம் தண்ணிக்குள்ள ஒரு முகத்தை பார்த்தது. அப்படியே கம்பீரமாக அந்த முடியெல்லாம், சிங்கத்தின் முடி அப்படி தலையெல்லாம் ஆட்டும் போது அப்படி முடியெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும். அப்படியே கம்பீரம், வனத்தின் அரசன், காட்டின் அரசன். அந்த சிங்கத்தை பார்த்த உடனே இந்த சிங்கம் பயந்துருச்சு, பேக்ல வந்துருச்சு. அப்ப அந்த சிங்கமும் பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இந்த சிங்கம் அப்படியே எட்டி பாக்குது, அந்த சிங்கமும் எட்டி பாக்குது, மறுபடியும் இது பேக்ல வந்துருச்சு. தண்ணீர்ல தன் நிழலை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுச்சு, சிங்கம் பேக்ல வந்துட்டு மறுபடியும் ஓடி வந்து கர்ஜித்தது. அந்த தண்ணியில இருந்த சிங்கமும் கர்ஜித்தது. இந்த சிங்கம் தண்ணியே குடிக்காம ஓடியே போயிடுச்சு தண்ணி குடிக்காம. உபனிஷத் கேள்வி கேட்கிறது, அந்த சிங்கத்தை தண்ணி குடிக்காமல் செய்தது யார்? அவன்தான். என் வாழ்க்கையின் நிம்மதியும் என் கையில் தான், என் வாழ்க்கையின் தோல்வியும் வலியும் என் கையில் தான். நான் நினைத்தால் வாழ முடியும்.
ஆனா அப்படி வாழணும்னா கட்டுப்பாடு உள்ள ஒரு மனது வேண்டும். சோ இந்த கட்டுப்பாட்டுள்ள மனது, அந்த மனதால நம்ம வந்து பந்தப்படவும் முடியும் பௌதிக உலகத்துல. அந்த மனதால நம்ம வந்து பகவானுக்கு பக்தி பண்ணி பகவானுடைய தாவத்துக்கு எல்லாமே நம்ம மனதுல தான் இருக்கு. நம்ம இவங்க எதிரி, இவங்க இவங்க தான் நமக்கு சாதகமா இல்லைன்னு நினைக்கிறதோட, நம்ம மனது சாதகமா இருந்தா, நம்ம மனது பக்குவமா இருந்ததுன்னா, நம்ம வந்து ஆன்மீகத்திலயும் சரி, பௌதிகத்திலயும் சரி, ஒரு நல்லா அதாவது மொத்த ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல முன்னாடி இருந்து நான் சொல்ற மாதிரி எல்லாமே மனது சார்ந்த விஷயம் தான். சாஃப்ட்வேர் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா நடக்கும். ஈவன் உடல் கூட ஆரோக்கியமா இருக்கும். ஸோ 13ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். அடுத்த சாப்டர், அடுத்த 13ல இருந்து 18ல வந்து ஞான யோகத்தை பத்தி பகவான் சொல்ல போறாரு. ஸோ இயற்கையும் அனுபவிப்பனும் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். அடுத்த இது வந்து டெக்னிக்கலான நிறைய கொஞ்சம் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால கொஞ்சம் இயற்கை நேச்சர்னா என்ன, அனுபவிப்பன் என்ஜாயர், உணர்வு கான்சியஸ்னஸ், நேச்சர் என்ஜாயர் அண்ட் கான்சியஸ்னஸ். இதுதான் வந்து அடுத்த வாரத்தோட தலைப்பு. 13ல இருந்து 18 வரைக்கும் ஒரே கேட்டகரி வரும். அறிவு திறம் வாய்ந்த கேள்விகள். திருப்பி அர்ஜுனர் வந்து நிறைய கேள்விகளை கேட்கிறாரு எடுத்த உடனே. இதுல வந்து கஷேத்திரம்னா என்ன, கஷேத்திர ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை கேட்கிறாரு. பகவான் அதுக்கு பதில் சொல்றாரு. அதுதான் இயற்கைனா அப்படின்னா அனுபவிப்பர்னா என்ஜாயர், உணர்வுனா கான்சியஸ்னஸ். ஞானம் அப்படின்னா என்ன, அது எப்படி அடைவது, ஞானம் ஞானம் சொன்ன முடியாது, ஞான யோகத்தை பத்தி தானே இது. ஞானம் அப்படி எப்படி அந்த ஞானத்தை அடைவது, ஆத்மாவுக்கும் பரமாத்மா. இப்ப பரமாத்மா கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பரமாத்மா இது வரைக்கும் ஆத்மா பத்தி பார்த்தோம் 2வது சாப்டர்ல. பரமாத்மா வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் ஆகிறார். பரமாத்மா அனுபவிப்பாளர்னா யார், என்ஜாயர். ஞான சக்ஷுஷு, இந்த உலகத்தை எப்படி இந்த ஞானத்து மூலமா பாக்குறது, நார்மலா பாக்குறது வந்து ஞான சக்ஷுஷு மூலமா பாக்குறது. ஸோ 13வது சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் அது 13வது சாப்டர் வந்து 13வது அத்தியாயத்துல நம்ம கத்துக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னொரு வகுப்பு இதோட நம்ம முடிவு பண்றோம், நிறைவு பண்றோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஓம் கிருஷ்ணா சத். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா நீங்க டிஸ்கஸ் பண்ணதுல? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த சாப்டர்ல வந்து நம்ம மெயினா அந்த உருவத்தை பத்தி பாக்குறோம் இல்லையா பிரபுஜி? சொல்லுங்க மாதாஜி. அப்ப அந்த நம்ம வந்து கிருஷ்ணரோட உருவத்தை தான் நம்ம தியானம் பண்ணணும். கிருஷ்ணரோட உருவம் தான் வந்து நமக்கு மெயினானது. அதே சமயத்துல வந்து சைத்தன்ய, ராதா ராணி இவங்க எல்லாமும் சாக்ஷாத் வந்து கிருஷ்ணரோட அவதாரம்ன்ற மாதிரி தானே. அப்ப அவங்களெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்றது? நல்ல கேள்வி மாதாஜி. கிருஷ்ணருடைய இது வந்து ரொம்ப அதாவது குணங்கள்னு சொல்லி இப்போ சாஸ்திரத்துல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு 64 ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. விஷ்ணு பகவானுக்கு பாத்தீங்கன்னா 60% குவாலிட்டிஸ் இருக்கு. இந்த 4 எக்ஸ்ட்ரா குவாலிட்டி, இந்த ஸ்வீட்னஸ், மாதுரியம் சொல்லுவாங்க. ஒரு சில அந்த பிரேம பாவம், இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இப்ப நீங்க நாராயணரையும் கும்பிடலாம், பட் நாராயணர்கிட்ட வந்து ஐஸ்வர்ய பாவம், இந்த அந்த பிரேம பாவம் வந்து கம்மி. ஸோ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்னா இவங்களெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு கிடையாது. பட் நீங்க அந்த டாப் மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கோலக்க விருந்தாவன் போய் அந்த கோலக்க விருந்தாவன் தான் கிருஷ்ணர் இருக்காரு. வெளியில வந்து வைகுண்ட லோகத்துல நாராயணர் தான் இருக்காரு. சில பேர் ராமர் பக்தர் அப்படின்னா ராமர் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னா ராமர் தான் பிடிக்கும் அவங்களுக்கு, கிருஷ்ணரை கூட பிடிக்காது அவங்களுக்கு. ராமர் பகவான ராமர் ரூபத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படிதான் அவங்க கும்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ராமர் கிட்ட தான் போவாங்க. அதனால வந்து உங்களுக்கு பிடித்தது, பட் இதுல ரெக்கமெண்ட் பண்றது வந்து பிரபுபாத ரெக்கமெண்ட் பண்றது கிருஷ்ணருக்கு அந்த குவாலிட்டிஸ், இந்த என்ன சொல்றது ஸ்வீட் குவாலிட்டின்னு சொல்றாங்க, மாதுரியம், அந்த 64 அந்த குணங்கள், அந்த 4 குணம் கிருஷ்ணர்கிட்ட மட்டும் தான் யூனிக்கா இருக்கும். மற்றவங்ககிட்ட எல்லாம் அது கம்மியா தான் இருக்கும். சிவபெருமானுக்கு 50 குணங்கள், விஷ்ணு பகவானுக்கு 60 குணங்கள், பிரம்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு வந்து 50 குணங்கள். 50, 55, 60, 64. அந்த 64 வந்து ஸ்பெஷல் இது வந்து கிருஷ்ணருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
அந்த ஸ்வீட்னஸ். இந்த ஸ்வீட்னஸ் தானே நமக்கு பிடிக்கும். அந்த ஒரு உறவு முறையில அந்த ஸ்வீட்னஸ் வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் ஜாஸ்தி இருக்கு. அதனாலதான் அர்ஜுனருக்கு பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணருடைய இதுல வந்து ரொம்ப அவர் இது பண்றாரு. கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் புஜாமி அப்படின்னு சொல்லி. பட் ஆனா இதுதான் பண்ணணும்ல. சில பேருக்கு இப்போ லட்சுமி நாராயணர் தான் அவர் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க பண்ணலாம். சில பேர் சீதாராமர் அப்படின்னாலும் ஓகே. இப்ப ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா தனியா வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. இப்போ லட்சுமி நாராயணர் அப்படின்னு சொல்றப்போ யாருமே லக்ஷ்மியை வந்து தனியா வர்ஷிப் பண்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி தாயார் எங்க இருப்பாங்க, அவங்க கணவர் இருக்கிறதுல தான் இருப்பாங்க. அதனால தனியா வந்து வர்ஷிப் பண்றதை விட சக்திமான் சக்தி சேர்த்துதான் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஏன்னா லக்ஷ்மி தேவி எங்க இருப்பாங்கன்னா நாராயணர் எங்க இருப்பாங்க அவங்க வீட்டுல. சரி, எங்க நாராயணரை வழிபடுறாங்களோ அங்க ஆட்டோமேட்டிக்கா லக்ஷ்மி தேவியும் வழிபடுறாங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவி அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய இந்த வைஷ்ணவ சித்தாந்த தத்துவம் இந்த பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயில பாத்தீங்கன்னா சேர்ந்தாப்புல தான் வர்ஷிப் பண்ணுவாங்க. ராதா கிருஷ்ணர். சில பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து சின்னதா லட்டு கோபால் அப்படின்னா குழந்தை வடிவத்தை கூட சில பேர் வர்ஷிப் பண்ணுவாங்க. புஷ்டி மார்க்குன்னு பேர். புஷ்டி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரை குழந்தை வடிவத்துல வர்ஷிப் பண்ணுவாங்க. ராஜஸ்தான்ல நாத்வாதார்னு ஒரு டெம்பிள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து குழந்தை வடிவத்துல தான் வழிபடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை தனியா வழிபடுவாங்க. நம்மளோட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெருமாள் தனியா வழிபடுவாங்க. அதே ரங்கநாதர் பாத்தீங்கன்னா பூதேவி, அப்புறம் வந்து இவங்க அப்படி லட்சுமி தேவி அப்படின்னு சொல்லி 3 அவங்களோட சேர்த்து வழிபடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய மெத்தடாலஜி ஆஃப் வர்ஷிப் வந்து ஒரு மாதிரி வேறுபடும். குருவாயூரப்பன் கிருஷ்ணர் தனியா தான் சின்ன குழந்தைய குருவாயூரப்பன் வந்து குருவாயூர்ல வர்ஷிப் பண்றாங்க. உடுப்பியில கிருஷ்ணரை தனியா தான் வழிபடுறாங்க, கிருஷ்ணரை மட்டும். பட் இந்த பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயம் இந்த வைஷ்ணவ முறை சைத்தன்ய மகாபிரபு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா சாக்ஷாத் பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் சொல்றாரு ராதாகிருஷ்ணரா வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணரே ரெக்கமெண்ட் பண்றது வந்து இந்த ராதாகிருஷ்ணர் வர்ஷிப் தான் ஹையஸ்ட். இதுக்கு மேல ஹையஸ்ட் கிடையாது. அதுக்கு கீழ் நிலைகள்ல நிறைய வர்ஷிப் இருக்கு. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்டினேஷன் வந்து கோலக்க விருந்தாவன். அந்த ராதாகிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் எல்லாமே விஸ்தாரமாயி தான் லட்சுமி தேவி வந்திருக்காங்க, பார்வதி தேவி வந்திருக்காங்க. சோ மூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். ராதாராணி யாரு? கிருஷ்ணர் வந்து வேறுபட்டவங்க கிடையாது. ராதாகிருஷ்ணன் ஐயன், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய ராதாகிருஷ்ணன் ஐயன். அப்போ ராதாராணி கிருஷ்ணனுடைய விஸ்தாரம். அப்போ வந்து சக்திமானோட சேர்த்துதான் வர்ஷிப் பண்ணணும். வெறும் சக்தியை மட்டும் வர்ஷிப் பண்ணக்கூடாது. அந்த சக்திக்கு ஆதாரமா இருந்தா சக்திமான். சோ இதுதான் வந்து பிரம்ம மாத கௌடி சம்பிரதாயத்தோட சைத்தன்ய மகாபிரபுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து சக்திமான சக்தியோட சேர்த்து வழிபடுங்க. அதாவது ராதாகிருஷ்ணரை வழிபடுறோம். அதுதான் அல்டிமேட். அதுக்கு மேல உயர்வா எந்த வர்ஷிப்பும் கிடையாது. அது கீழே நிறைய டைப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி லட்டு கோபாலர் இல்ல வந்து வேற வேற வகையில வந்து பகவான் வழிபடுற விக்கிர வழிபாடு முறையில நிறைய கேட்டகரிஸ். ஓகே பிரபுஜி. அதே மாதிரி இந்த இது நவநீதா பக்தியில வந்து இன்னொரு ஒரு விஷயத்த நான் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்றேன். விக்கிரக வழிபாடுல வந்து ராதாகிருஷ்ணரை வந்து வீட்டுல வச்சு வழிபடுறதுக்கு பிரபுபாதர் ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப ஹை லெவல்ன்றதுனால வீட்டுல அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண மாட்டோம் அதெல்லாம் சொல்லிட்டு பிரபுபாதரே வழிபடல. கோவில்கள் எல்லாம் மட்டும்தான் ராதாகிருஷ்ணர் வச்சு வழிபடணும். ஏன்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் வர்ஷிப். அதனால வந்து வீட்டுல வந்து ராதாகிருஷ்ணர் வந்து பிரபுபாதர் அலோவ் பண்ணல. வீட்டுல வந்து நீங்க சொன்ன மாதிரி சைத்தன்ய மகாபிரபு கௌரநித்தைன்னு சொல்லுவாங்க. சின்ன விக்கிரகம் கௌரநித்தைன்னா நித்யானந்தர் கௌரவம் கிருஷ்ணரும் பலராமன். அந்த கௌரநித்தை வந்து வர்ஷிப் பண்ணலாம். ஏன்னா அவங்க ரொம்ப மெர்சிஃபுல். நம்ம ஏதாவது அவங்கள வர்ஷிப் பண்றது ஏதாவது தவறு நடந்தா கூட அதை அவங்க பெருசு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மெயினா வந்து அவங்க முன்னாடி உட்காந்து சாண்டிங் பண்ணணும். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால பிரபுபாதர் என்ன பண்ணாரு, எல்லா இடத்தையும் கௌரநித்தை வச்சு வழிபட சொன்னாரு. இல்லைன்னா ஜெகநாதர் ரொம்ப மெர்சிஃபுல். அவர் வந்து போகா கரெக்டா ஆஃபர். ஜெகநாதர் பலதேவ சுபத்ரா அதுவும் கிருஷ்ணர் தான். பட் அவங்களுடைய மூடு வந்து ரொம்ப மெர்சிஃபுல்லா இருக்கும். ஜெகநாதர் பலதேவ சுபத்ரா, சில பேர் அந்த லட்டு கோபால் அந்த மாதிரி. இப்போ பிரபுபாதர் ரெக்கமெண்ட் பண்ணது வீட்டுல வழிபடணும் விக்கிரகம்னா ஜெகநாதர் பலதேவ சுபத்ரா வச்சு வழிபடுங்க, இல்லைன்னா கௌரநித்தை வச்சு வழிபடுங்க. ராதாகிருஷ்ணன் வந்து கோவில ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க பாருங்க. ரொம்ப பக்தியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா டஃபா ஃபாலோ பண்றவங்க, எல்லாமே ப்ராப்பரா ப்ரொசீஜர் படி பண்றவங்க, பிராமின் தீட்சை எடுத்தவங்க, அவங்கதான் ராதாகிருஷ்ணரை வீட்டுல வச்சு வழிபடணும். விக்கிரகங்கள் போட்டோ கிடையாது, விக்கிரகங்கள் போட்டோ நம்ம வச்சுக்கலாம் இதுல அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு பாயிண்ட் சொல்ல மாதிரி. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகே பிரபுஜி. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட அது ரிலேட்டடா தான் இருந்துச்சு. இந்த நவநீதா பக்தியில வந்து இந்த கட்டளைகளை செயல்படுத்துதல்னு இருக்குது இல்லையா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது வந்து நம்ம இந்த மந்திரம் எல்லாம் சொல்லும் போது கூட அது நம்ம தப்பா உச்சரிச்சுட்டா கூட அது வந்து
நமக்கு வேற மாதிரி நெகட்டிவ் இதா அமைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ் இப்படி அது இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய ஃபாலோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இது பண்ணணுமா? இல்லன்னா வந்து அ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணா கூட ஓகேவா? கரெக்ட் வந்து. ஸோ நம்மளுடைய சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வேத மந்திரங்கள்லாம் கரெக்ட்டா அந்த ரைமிங் மீட்டரோட கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷன் தவறா சொல்லக்கூடாது. அதனால தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா, கலிசந்திரன் உபநிஷத்துல தான் எடுக்கப்பட்ட மந்திரம் இது. ஒரு ஒரு உபநிஷத்துல உள்ள மந்திரம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து இத சொல்றப்போ, அந்த டைம்ல உள்ள பிராமணர்கள்லாம் அப்போஸ் பண்ணாங்க. நீங்க வந்து எல்லாருக்கும் இத குடுக்க முடியாது. இது ஒரு சாரார் மட்டும் தான் இத கரெக்ட்டா சொல்லணும். ஏன்னா வேத மந்திரம்ன்றது எல்லாராலயும் உச்சாடனம் பண்ண முடியாது. அப்பதான் அது ஒரிஜினலா அந்த சாஸ்திரத்துல உள்ளது எப்படி இருக்கு அந்த மந்திரம் கேட்டீங்கன்னா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்படிதான் இருக்கு. அது என்ன பண்ணாரு சைத்தன்ய மகாபிரபு அதை அப்படியே ரிவர்ஸா மாத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரே. அப்போ அவர் என்ன சொன்னார் இந்த ராமர்கள்லாம், இது இப்போ வேத மந்திரம் இல்லை, ஏன்னா நான் மாத்திட்டேன், முன்னாடி இருக்கிறது பின்னாடி போட்டா. அப்போ இதை வந்து இனி இந்த ரூல்ஸோட ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. வேத மந்திரங்கள் வந்து ப்ராப்பரா நீங்க சொல்ற மாதிரி உச்சாடனம் பண்ணும். பட் பக்தியில வந்து பாத்தீங்கன்னா பகவான் பக்தியை தான் பாக்குறாரு. பகவான் பக்தியில பாக்குறாருன்னா முன்னாடி கூட சொன்ன பாத்தீங்களா, ஒரு ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் வந்து சான்ஸ்கிரிட்டே படிக்க முடியாம அவர் பகவத்கீதா வச்சு அழுதுட்டு இருந்தாரு. அதே மாதிரி குருவாயூர் பக்கத்துல ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணமேடு அவரும் பாத்தீங்கன்னா தவறாதான் படிச்சார். ஆனா பகவான் வந்து என்ன பாக்குறாருன்னா, பக்தியோட ஒருத்தர் பண்றப்போ அவர் தவறு பண்ணாலும் அது பொறுத்துக்கிறார். அப்படியே ஞான மார்க்கத்திலயோ தியான மார்க்கத்திலயோ போறப்ப தவறு பண்ணீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு கரெக்டான எஃபெக்ட் வராது. இல்லாம மேபி வந்து வேற மாதிரி கூட நடக்கலாம். பக்தியோட பண்றப்போ நம்ம குழந்தை தப்பு பண்ணா எப்படி நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து அதை வந்து சிரிச்சுட்டு இது பண்றோம், அவங்களுக்கு வந்து ரொம்ப கடினமா தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டோம். குழந்தை தவறு செய்யறப்ப நம்ம ரசிச்சு பார்க்கணும். பகவான் பக்தர்கள் தவறு பண்ணி அவங்க பக்தியோட பண்றப்ப அதை ரசிச்சுதான் பாக்குறாரு. ஐயோ இவங்க மந்திரத்தை கரெக்டா சொல்லலையா அப்படின்னு பார்க்க மாட்டாரு. அவர் மூடு வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பக்தின்ற அந்த மூடை தான் பாக்குறாரு வச்சு நம்ம என்ன உச்சாரணம் பண்றோம், எப்படி பண்றோம்ன்றத வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். இல்ல பக்தியோட மந்திரங்கள் சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு இது கிடையாது. பட் இதே நம்ம வந்து நம்ம இதெல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த கணபதி ஹோமம் பண்றாங்க இது பண்றாங்கன்னா அவங்களாம் அந்த ப்ராப்பரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இதுல பக்தியில பண்றது ரொம்ப மந்திரங்கள் நம்ம உச்சாரணம் பண்றது கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்றாங்க, அதிகாலையில எழணும், பகவானுக்கு வந்து விக்கிரக வழிபாடுல வந்து இந்த மாதிரி பண்ணணும், மலர்களை ஆர்ப்பணும். நம்ம சொல்ற ஒரே மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதை வந்து எந்த தப்பும் நடக்க போறது இல்லை, நம்ம கரெக்டா தான் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமான உச்சரிக்கிறது கஷ்டமான மந்திரம் கிடையாது. அதுலயே பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ்ல எல்லாம் கூட அவங்க எல்லாம் கூட வருஷம் பிளான் பண்றாங்க, பிரேசில்ல பண்றாங்க. அதெல்லாம் நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஹரே ராமோ ராமோ அப்படின்னு சொல்லுவாங்க, வித்தியாசமா சொல்லுவாங்க. பட் பகவான் அங்கேயும் பாத்தீங்கன்னா ராமோன்னு சொன்னாருன்னு சொல்ல மாட்டார். பகவான் வந்து அந்த இடத்துல அந்த பக்தியை தான் பாக்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கதையும் தெரியும், ஒரு கதை இருக்கு இல்லையா, நம்மளுடைய இவர் வந்து இறக்குறம் தருவாயில வந்து நாராயணா நாராயணான் விளையாட்டா அவருடைய பிள்ளையோடைய பேரை சொல்றப்பே வந்து விஷ்ணு யார் மாதாஜி அது கடைசி பையனை வந்து கூப்பிடுவாரு, அஜாமில். அஜாமில். சோ அஜாமிலர் வந்து அவருடைய வாழ்க்கை சரித்திர ஒரு சும்மா நாராயணன் சொன்னதுக்கு அவருக்கு பெனிஃபிட் கிடைச்சது. பக்தியில மட்டும் பாத்தீங்கன்னா பகவான் மூட பாக்குறாரு வச்சு நம்மளுடைய என்ன சொல்றோம், நம்மளுடைய கேப்பபிலிட்டி பாக்குறது, எப்படி ஸ்லோகத்தை சொல்றோம் அப்படின்னு ஸ்லோகமோ மந்திரமோ சொல்றோம் பாக்கணும். அதுதான் வந்து அதனால வந்து இதுல வந்து ரொம்ப நமக்கு இந்த பக்தி சேவையில ரொம்ப டெக்னிக்கலா வந்து கஷ்டங்கள் கிடையாது. சரவணம் பண்றது, கடவுளை பத்தி கேட்கறது, கீர்த்தனம் பண்றது, கடவுளை பத்தி பேசுறது. நம்மளே பாத்தீங்கன்னா பகவத் ஸ்லோகம்லாம் நம்ம கரெக்டா ஒன்றும் படிக்கிறது கிடையாது. சில இதெல்லாம் சமஸ்கிருதம் வந்து நமக்கு சொல்றப்ப பாத்தீங்கன்னா டங் ட்விஸ்டர்னு ஆகும். டங் ட்விஸ்டர்னா நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு சில வேர்டு எல்லாம் அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. பகவத்கீதை ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸி சொல்றது, ப்ராக்டிஸ் பண்ணா பண்ணிடலாம். பாகவத ஸ்லோகங்கள்லாம் சில ஸ்லோகங்கள்லாம் நீங்க உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா சொன்னா கூட சில டக்குன்னு அந்த ஸ்லோல வந்து இந்த நாக்குல கரெக்டா வராது. அவ்வளவு கஷ்டமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. பெரிய பெரிய லைன், இதோட பெரிய மீட்டர்ல இருக்கும், பெரிய பெரிய ஸ்டான்சாஸ் இருக்கு, பெரிய இதுவா இருக்கும். ஸோ அதனால வந்து பக்தி சேவையில வந்து பகவான் அதெல்லாம் நம்ம பண்ற தப்பு வந்து எப்படி ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள் பண்ற தப்ப வந்து ஒரு இதுவா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அவரு மன்னிச்சு விட்டுறாரு. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற பாதை பக்தி பாதை. ஓகே பிரபுஜி. அதே மாதிரி இந்த தியாகம்னு வரும்போது இந்த சேரிட்டி பத்தி கூட சொன்னீங்க இல்லையா பிரபுஜி? பௌதிகமா பண்றது. ஆமா, அது வந்து முன்னாடி நீங்க எப்பயோ ஒரு தடவை வந்து நம்ம
நம்ம வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம ஏர்ன் பண்றதுல வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. அது என்னன்னு கொஞ்சம் திரும்பி சொல்ல முடியும்? ரூப கோஸ்வாமி வந்து இதுக்கான உதாரணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ரூப கோஸ்வாமி வந்து இந்த முஸ்லீம் ராஜா கீழே தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சிஷ்யர் ரூப கோஸ்வாமி. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து மினிஸ்டரா இருந்தார். மினிஸ்டர்னா பெரிய போஸ்ட். ஒரு பிராமண குலத்துல பிறந்தவர் அவரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, இவங்க கூட சகவாசம் வச்சுட்டு ரொம்ப பயங்கர இன்டெலிஜென்ட் ஆனவர்ன்றதுனால அந்த முஸ்லீம் ராஜா வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து இவர் மினிஸ்டரா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண பிறகு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அவர் மேல ரொம்ப அட்ராக்ட் ஆகி என்ன பண்றாரு, அவர் அப்படியே அந்த பொசிஷனை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு பெரிய செட்டில்மெண்ட் வருது. ஒரு படகு ஃபுல்லா தங்க காயின். இப்ப என்ன பண்றாரு, 50% அதை நான் 3ஆ பிரிக்கிறார். 50% ஒரு பக்கம் பகவானுடைய சேவைக்காகவும் அந்த பிராமணர்களுக்கான இதுக்காகவும் பிரிக்கிறாரு. 25% அவருடைய பர்சனல் எமர்ஜென்சிக்காக வச்சுக்கிறார், ஃபியூச்சர் தேவைக்காக. 25% அவங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதா சொல்லுது. இப்போ அதுல வந்து அந்த கோட்பாடு படி நம்ம அந்த ரூப கோஸ்வாமி ரூபானுகாஸ்ன்னு பேர், நம்மளா ஃபாலோவர்ஸ் ஆஃப் ரூப கோஸ்வாமின்னு பேர். இப்ப அந்த ஃபாலோவர்ஸ்ல வரப்போ பிரபுபாதர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாருன்னா, ஒருத்தருடைய ஏர்னிங்ல 50% பகவானுடைய சேவைக்கு போகும், 25% வந்து நம்மளுடைய அந்த ஃபேமிலி பிளஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்காக, 25% ரிசர்வ்டு ஃபார் எமர்ஜென்சி, பர்சனல் எமர்ஜென்சி, இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த அளவுக்கு பக்குவம் வர்றதுக்கு நமக்கு அந்த பணத்து மேல உள்ள ஈடுபாடோ இல்லை நமக்கு இல்லை நம்ம இந்த டைம்ல ஏர்னிங்ல இருக்கிறோம் இப்ப சேவ் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 10% மினிமம் மாதம் நம்ம ஏர்ன் பண்றது 10% வந்து பகவானுடைய சேவைக்காகவும் பகவான் இந்த இதுக்காகவும் நம்ம அர்ப்பணம் பண்ணி அதை படிப்படியா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற நம்மளுடைய ஒரு டைம்ல வந்து நம்ம எல்லாமே கொடுக்கணும் பகவான். பட் அந்த மைண்ட் செட் உடனடியா வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா 5%, 6%, 8%, 10%, 15%, 20% சொல்லி நம்ம கேப்பபிலிட்டியை படிப்படியா முன்னேறிட்டு நம்ம அந்த வானப்பிரஸ்தா ஸ்டேஜ்லாம் போறப்போ வந்து ஃபுல்லா டெடிக்கேட்டடா கடவுளுடைய சேவையில நிறைய இழுபது. அப்போ பணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லோ லெவல் தான். அது வந்து உயர்ந்த ரக பக்தின்னு கிடையாது. உயர்ந்த ரக பக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா, மனதால பகவானை 24 நேரம் சிந்தனையில கொண்டு வரதான் உயர்ந்த ரக பக்தி. பட் இது வந்து பணம்ன்றது வந்து நம்மளுடைய மனம், புத்தி, செயல் இதெல்லாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறது வந்து ஹை லெவல். ஆனா இதெல்லாம் இல்லாம ஒரு நம்ம அதே எனர்ஜியை கொடுத்து பணமா சம்பாதிக்கும். பட் அந்த பணத்துல ஒரு பகுதி கொடுக்குறப்ப நம்ம தூய்மை அடையும். பட் அது வந்து ஹையர் லெவல், அது வந்து ஒரு லெவல். பட் அதுவும் நம்மளை தூய்மைப்படுத்தும். எல்லாத்த விட ரொம்ப இன்ஸ்டன்டா தூய்மைப்படுத்துறது பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கிறது தான் நம்மளை இன்ஸ்டன்டா தூய்மைப்படுத்தும். ஏன்னா வெறும் பணத்தை கொடுத்து பகவானை வாங்க முடியாது. இப்ப நம்ம போய் திருப்பதி கோயில்ல போய் பணத்தை போட்டா நமக்கு உடனே கடவுள்கிட்ட போயிட முடியும்னு கிடையாது. என்னன்னா நம்ம இதை பணத்தோட ஈக்குவேட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா கடவுளே நம்ம பணம் கொடுத்து வாங்குற மாதிரி கணக்காயிடும். அதனால இது வந்து நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு தான். இந்த தூய்மைப்படுத்திக்கிட்டா என்ன அட்வான்டேஜ்னா பக்தி நம்மளை எளிதில் பயிற்சி பண்ணும். இப்ப நம்ம தூய்மைப்படுத்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய பணம் சேர்க்கிறோம்னா நமக்கு அதனாலே நம்ம மாயாவளால் தாய்க்கப்பட்டு பக்தின்ற இதுவே வந்து நம்ம விட்டு போயிடும். அதனால அளவுக்கு அதிகமா எது போனாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி பணத்தையும் எக்கச்சக்கமா சேர்த்து வச்சா அது வந்து நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மளை வந்து நம்மளுடைய மைண்டை வந்து மாற்றும். இப்ப பிரபுபாதருக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்ப மேலை நாடுகள்ல நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களாம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கதான் அந்த மாதிரி நாட்டுல அவங்க பிறந்திருக்கிறாங்க. அந்த புண்ணியம் பண்ணாலும் அவங்க அந்த பிறந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க பக்தியை விட்டுட்டு வேற மாதிரி லைன்ல என்ஜாய்மெண்ட் மோட்ல போயிடுறாங்க. இப்ப நிறைய பணம் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா மேக்சிமம் என்ஜாய்மெண்ட் மோடு தான் மைண்டுக்கு. இப்ப என்ஜாய்மெண்ட் மோடுக்கு போயிட்டாலே நமக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்காது. பகவான் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, எதர் என்ஜாய்மெண்ட் ஆர் என்லைட்டன்மெண்ட். என்ஜாய்மெண்ட் வேணும்னு நினைச்சு புலன் இன்பத்துக்காக போனா என்லைட்டன்மெண்ட் கிடைக்காது. என்லைட்டன்மெண்ட் போகணும்னா ஃபுல்லா பகவத்தை ஃபுல்லா செல்ஃப் கண்ட்ரோல் தான் சொல்றாரு. அப்போ பக்தி சேவையில அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ல வளர்த்துக்க முடியும். அப்ப அந்த பணம் ஜாஸ்தியா வரப்ப என்ன ஆகும்னா இயற்கையாவே மனது என்ன ஆகும்னா டெம்டேஷன் ஜாஸ்தியாகும் என்ஜாய்மெண்ட். அதனாலதான் வந்து அந்த சன்னியாசிகள்லாம் பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடுத்த வேலை உணவு கூட பகவானை நம்பிதான் இருப்பாங்க. அதனால அது மாதிரி அட்லீஸ்ட் ஸ்டார்ட் நம்மளுடைய மன நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்க முடியுன்றது வந்து நம்ம பண்ணலாம். ஃபோர்ஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம மனசு வந்து பகவானுக்கு சேவை, அதுதான் முக்கியம். ஏன்னா பணத்து மேல உள்ள அட்டாச்மெண்ட் குறையணும், பிளஸ் நம்ம மேல நமக்கு பியூரிபிகேஷன் அதனால நடக்கும். பட் அந்த பணத்தால பகவானை வாங்க முடியாது. ஓகே பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.
தேங்க்யூ மாதாஜி. நல்ல கேள்விகள் நீங்க கேட்டதுனால பல பேருக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தி தொண்டு பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. நிறைய உயர்ந்த பக்தி எல்லாம் சொல்லும் போது அவரை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும், சிந்தையில நம்ம மனதையும் இதையும் வந்து அவரோட இதுல வைக்கணும்னு சொன்னீங்களா பிரபு? எஸ் மாதாஜி. ஓகே பிரபு. அதே மாதிரி வந்து இந்த மத்தது வந்து அது மட்டும் தான் இல்ல, மத்த விஷயமும் செஞ்சாலும் நம்ம கடவுளுக்கு வந்து நல்ல சேவை பண்றதா அர்த்தம்னு சொன்னீங்க பிரபு. எஸ் அருமையா. மாதாஜி. கரெக்ட். அம்மாவும் உயர்ந்தது நிறைய வந்து எங்க அம்மாவும் பண்ணுவாங்க பிரபு. கோயில்ல போய் அவங்க வீட்டுல இருக்க செடியில இருக்க பூவை பிரிச்சு மாலை போட்டு சாமி கோயில் எடுத்துட்டு போய் கொடுக்கறது, பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பிரபு. நல்ல குணம் மாதாஜி. ஏன்னா அதுதான் சொன்ன, பக்தின்றது வந்து யூனிவர்சல் அப்ளிகேஷன். குழந்தையும் பண்ணலாம், பெரியவர்கள் பண்ணலாம், வயதானவர்கள் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சரவணம் கீர்த்தனம். இப்போ சரவணம் கேட்டு கேட்டு சரி கொஞ்சம் மாத்தலாம்னா கீர்த்தனம் பண்ணலாம். இல்ல கீர்த்தனம் வேணாலும் பகவானுக்கு வேற ஏதாவது சேவை, நீங்க சொல்ற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது உட்காந்துட்டு வரலாம், ஒரு 1/2 hour அங்க போய் சாண்டிங் பண்ணலாம். இல்ல அதுவும் இல்லைன்னா சரி ஒரு பாகவத எடுத்து 2 verse படிக்கலாம். டைவர்சிஃபைடு சொல்லாங்களா, வெரைட்டி இஸ் த மதர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். வெரைட்டினா எல்லாத்தையும் வெரைட்டி. ஒரே விஷயம் வரும், தியானம் 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 இல்லாம இதை பண்ணலாம், இதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை பண்ணலாம், அதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதை பண்ணலாம். ஸோ டைவர்சிஃபைடு ஆகும்போது நமக்கு பகவானுடைய சேவையில இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எந்த வித ஸ்பெசிபிக்கா ரொம்ப பெரிய ட்ரைனிங் இல்லாம எளிதில் இயற்கையா பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் பக்தி. அந்த விஷயத்துல அது வந்து ஒரு உயர்வான விஷயம். ஆனா 24 hours பகவானோட ஸ்மரணத்துல இருக்குன்றது அது கொஞ்சம் கடினமான காரியம். அதுதான் அது உயர்ந்த இலக்கா சொல்லியிருக்காங்க. பிரபுபாதருடைய குரு இருந்தார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் வந்து அவருடைய மடத்துல வந்து நிறைய அவருடைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. அப்ப எல்லா சிஷ்யர்களும் நிறைய சேவைகள் செஞ்சுட்டே இருந்தப்போ ஒருத்தர் மட்டும் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் 24 மணி நேரம் உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டே இருப்பார். அப்போ மத்த மடாதிபதியில மடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே அவரை பார்த்தா கோவம். என்னடா நம்ம வந்து யோகா ப்ரிப்பேர் பண்றோம், கோயில துடைக்கிறோம், ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு, எப்போ பாரு சாண்டிங் பேக் வச்சுட்டு உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். உண்மையா நடந்த சம்பவம். சொன்னாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு இவரு எதுக்கு இந்த மடத்துல இருக்கிறாரு, நாங்கெல்லாம் எவ்வளவு செய்யறோம், காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி தூங்குற வரைக்கும் அவ்வளவு பண்றோம், இவர் எப்ப பாரு சாண்டிங் பேக் வச்சுட்டு உட்காந்து. அப்போ அவருடைய குரு கேட்டுட்டு, அப்படியா சரி ஓகே, நான் ஒரு உபாயம் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன சொன்னாருன்னா, நீங்க பேப்பர்ல அந்த டைம்ல ஃபேமஸான பேப்பர் பெங்கால்ல ஒரு பேப்பர், அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, அதாவது ஒருத்தருக்கு வந்து வேலை இருக்கு. என்ன வேலை அப்படின்னா, அவர் வந்து சாண்டிங் பண்ணணும் உட்காந்து எப்ப பார்த்தாலும். அவருக்கு இருக்க தங்கறதுக்கு ஃப்ரீ இடம், சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. அவருடைய ஒரே வேலை சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான பத்திரிகையில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க முதல் பக்கத்திலே. இது மாதிரி தேவை இருக்கு, நீங்க உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லையா, இங்க வந்து தங்கிக்கோங்க, நல்ல உணவு 3 வேளையும் நாங்க கொடுப்போம், நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், நீங்க வந்து ஜஸ்ட் உட்காந்து பகவானுடைய பேரு அவ்வளவு இது கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஒருத்தர் கூட வரல. ஏன்னா யாரு பண்றது உட்காந்து 24 hours கடவுளுடைய ஸ்மரணத்துல இது பண்றது அப்படின்னு. அப்போ பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய சிஷியர்கள், நீங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, இது எவ்வளவு கடினமான வேலை பாருங்க, இது எவ்வளவு கடினமானது, யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா பகவானுடைய ஸ்மரணத்தை 24 hours அந்த சாண்டிங் பண்றது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. அதை அவர் பண்றாருன்னா நீங்க பாராட்டணும். ஏன்னா ஒரு டைவர்சிஃபைடு ஆக்டிவிட்டிஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி, பட் இந்த ஸ்மரணத்துல பகவானோட சிந்தனை பண்றது அவ்வளவு எளிதான விஷயம். அது ஒரு ருச்சி, அந்த ஒரு டேஸ்ட் இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். அந்த ஒரு டேஸ்ட் வராம அதுல இருக்க முடியாது. அவருக்கு அந்த டேஸ்ட் இருக்கு, அதனாலதான் அவரால் பண்ண முடியுது. டேஸ்ட் இல்லைன்னா நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுவோம், அப்புறம் ஐயோ சரிப்பா எப்படா முடியும் இந்த 2வது ரவுண்ட், எப்படா முடியும் 4வது ரவுண்ட் சொல்லி நினைச்சிட்டு எப்ப முடிப்போம் அப்படின்றது மாதிரி இருக்கும். டேஸ்ட் இருந்தா இன்னும் நான் எவ்வளவு பண்ண முடியும், இனி நாளைக்கு காலையில எப்போ இன்னும் இதை காலையில பண்ணணும்னு சொல்லி ஹரிதாஸ் தாக்கூர் 3 லட்சம் வாட்டி சொன்னார் ஒரு நாளைக்கு சாட்டி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவை அந்த இயற்கையா வரணும், சுவை செயற்கையா கிடையாது. அப்ப இந்த கோபியர்களுக்கு அந்த பகவானுடைய ஸ்மரணம் இயற்கையா வந்து, நம்ம பண்றது வந்து சாதனா பக்தின்றது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணி பண்ணி நம்ம அந்த இயற்கையா வர வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அதனாலதான் இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாம். ஹெல்தியா ஒருத்தர் உடம்பு ஆக்கணும்னா எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போறப்ப ஃபர்ஸ்ட் சொல்றாரு இது சாப்பிடக்கூடாது, பத்தியா இருக்கணும். அப்ப நம்ம அது செயற்கையா பண்ணாலும் இயற்கையா அந்த மடம் ஹெல்தியான பிறகு நம்ம அவர் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அந்த ஃபுட் எல்லாம் நம்ம இயற்கையா சந்தோஷமா சாப்பிடலாம். அந்த மாதிரிதான் இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்றதுனால இயற்கையாவே ஒரு நாளுக்கு பகவான் மேல அந்த சுவை கூடும். அதனால நம்ம நல்லபடியா இந்த சாதனை வந்து மனதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தேங்க்யூ மாதாஜி, அது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற யாருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த செஷன் இதோட வைண்ட் அப் பண்ணிட்டு
மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை 13வது அத்தியாயம் ஞான யோகத்துடைய இது முக்கியமான சப்ஜெக்ட், டாபிக் டெக்னிக்கலான விஷயம், அனுபவிப்பாளர், இயற்கை, உணர்வு. இதை பத்தி நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய நேரத்தை கொடுத்து ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க அம்மா பத்தி சொன்ன அம்மாவும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிரபு உங்க கிளாஸ். இப்போ தொடர்ந்து ஜமுனா ராணி அவங்க பேர் பிரபு. இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. உங்களுடைய ஆர்வம் பகவான் மேல இன்னும் கூடன்னு சொல்லி நாங்க பகவானுடைய பாதத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பகவானுக்கு முடிந்த அளவுக்கு, உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுடைய சேவைகளை செய்யுங்க. கண்டிப்பா பகவான் அதுக்காக ரெசிப்ரோகேட் பண்ணுவாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஏதாமா பிரபத்தியத்தை தாம் சதைவ பஜாமிகம். என்கிட்ட எந்த அளவுக்கு நெருக்கமா ஒருத்தவங்க வராங்களோ அந்த அளவுக்கு நெருக்கமா நான் உங்ககிட்ட போறேன் அப்படின்றாரு. பகவானுடைய சேவை நித்தியமான சேவை. அந்த சேவையை நம்ம தொடர்ந்து செய்வோம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஜமுனா ராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு உங்களுக்கு ஆன் பண்ண தெரியாது பிரபு. தெரியும் மாதாஜி. நான் வீடியோ ஆன் பண்ண சொல்லல. நான் வயதானவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன், ஸ்மார்ட் போன் எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ ஓகே மாதாஜி, நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய நேரத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த பகவத்கீதையை தவறாம திங்கள் தோறும் அட்டன் பண்றீங்க. தொடர்ந்து இந்த 18 அத்தியாயங்களும் இதே மாதிரி அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வித ஞானமும் பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த செஷனை நம்ம இதோட உங்களுடைய அனுமதியோட வைண்ட் அப் பண்றோம். வாஞ்சா கல்பதருபஸ்ச கிருபா சிந்துபேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. அனந்த கோடி வைஷ்ணவ கி ஜாய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.